ஓபன் பண்ணா ஒரு பாழடைஞ்ச பங்களா, அந்த பங்களால ஒரு பேய். ஒரு ஏழை ஹீரோ சார், பணக்கார ஹீரோயின் அப்பாவை மீறி இவங்க 2 பேரும் எப்படி கல்யாணம் பண்ணாங்கன்றத புதுசா சொல்றோம் சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோ ரொம்ப சாதாரண ஆள், செகண்ட் ஹாஃப்ல யார் குழப்பமான்னு காமிச்சுக்கிட்டே கடைசியில ட்விஸ்ட், அந்த ஹீரோ தான் வில்லன். போதும்பா, அடுத்த வர சொல்லுங்க. அப்பா பர்த்டேங்க, நான் ஏற்கனவே சொன்னேன்ல போணும்னு. ஆமாம்மா, ஆனா நாளைக்கு பாப்பாக்கு கலக்கல் காமெடி ஜூனியரோட ஆடிஷன் இருக்குல்ல. ஒரு நாள் நீங்க கூட்டிட்டு போலாம்ல பாப்பாவை. ஐயோ, நாளைக்கு 11 மணிக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குமா. ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் ரொம்ப நாளா வெயிட் பண்ணுது, தள்ளிலாம் போட முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன்லங்க. நான் என்ன உனக்கு போக கூடாது நான் சொல்றேன். நீ கேட்கும் போதெல்லாம் உனக்கு பர்மிஷன் தரல, வேணா அடுத்த வாரம் போய்க்கோ. சரிங்க, நான் அப்பாவை பர்த்டே ஒரு வாரம் தள்ளி வச்சுக்க சொல்றேன். ஹேய், ஹாய் சார். நான் பாருப்பா, எனக்கு டைம் இல்லை, உனக்கு 10 நிமிஷம் தான் டைம். இந்த பேய் கதை, ஹீரோ வில்லனை பழி வாங்குறான், மரத்தை சுத்தி லவ் பண்றாங்க, இந்த மாதிரிலாம் இல்லாம புதுசா எதனா இருந்தா சொல்லு. என்ன மாதிரி சார் எதிர்பார்க்குறீங்க? எதிர்பார்க்காத மாதிரி இருக்கணும், சும்மா 10 இல்லாம நல்ல செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கணும். ஆடியன்ஸ்க்கும் ஏதோ வந்தோம் பார்த்தோம் போனோம்னு இல்லாம ஒரு தாக்கத்தை உண்டாக்கணும். 4 பேராவது நம்ம படத்தை பார்த்து மாறணும். அந்த மாதிரி ஏதாவது கதை இருந்தா சொல்லு. ஸ்டார்ட் பண்ணுங்க, 10 நிமிஷம். ஓகே சார். ஒரு நியூஸ் ரீடர் வாய்ஸ்ல 23 வயது இளம்பெண்ணை பலாத்காரம் செய்த 30 வயது வாலிபரை அவர் பலாத்காரம் செய்த அந்த பெண்ணையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சென்னையில் அண்ணா நகர், KK நகர், மயிலாப்பூர் ஆகிய ஏரியாக்களுக்குள் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த மக்கள் இனி உள்ளே வரக்கூடாது என அரசாங்கம் அறிவித்துள்ளது. கல்யாணம், காதுகுத்து ஆகிய நிகழ்ச்சிகளுக்கு இனி கணவனை இழந்த பெண்கள் வரக்கூடாது என புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அப்புறம் இதுக்கு மேல தெரியணும்னா 2 மணி நேரம் படத்தை முழுசா பாடுறான் மயிறு. என்னது அப்படின்னு போட்டு முடிக்கிறோம் சார். இதான் சார் படத்தோட டீசர். 10 நிமிஷத்துல இவ்வளவுதான் சார் சொல்ல முடியும். அதுவும் இல்லாம இப்பெல்லாம் நெகட்டிவா ஏதாவது இருந்தா தானே சார் கிளிக் பண்ணி பாக்குறாங்க. சரி சொல்லுங்க, கேட்போம். ஓபன் பண்ணா முன்னோர்கள் யாருமே முட்டாள இல்லன்னு புளிச்சு போன ஸ்பீச். நோ நோ, நீ கண்ணால பாக்குற, காதால கேக்குற, ஆராய மட்டும் ஆள காணாம பார். தேராத கல்ச்சரு, பல்லாத வல்ச்சரு, தெரிஞ்சு நீயும் தேடி போற பார். அஞ்சாம வாழவே பஞ்சாங்கம் தேவையா, புரிஞ்சு எப்ப மாற போராட்ட. இப்ப என்ன, உனக்கு வேற யாரையாவது பிடிச்சிருக்கா? பின்ன 5 வருஷமா லவ் பண்றோம், நீ சொல்லிதானே வீட்டுல பேசுன. இப்ப நாளைக்கு 2 ஃபேமிலியை மீட் பண்ற அளவுக்கு வந்துருச்சு, இப்போ வந்து கல்யாணத்தை தள்ளி போடுனா இல்ல, எனக்கு புரியல. அதான் பிரச்சனையே, உனக்கு புரியல. இதோ பாரு, உன் அப்பா அம்மா கிட்ட எல்லாம் நான் பேசி கன்வின்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டேன். இன்னும் என்ன பிரச்சனை உனக்கு? நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இது என் அம்மா அப்பா பத்தி இல்ல விஜய். உனக்கு புரியல, புரிய போறதும் இல்ல. ஏன் தெரியுமா, நீ புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியா கூட இல்ல. என்ன புரிஞ்சுக்கணும்? சரி சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேன், சொல்லு. விடு விஜய், 5 வருஷத்துல புரியாதது உனக்கு 5 நிமிஷத்துல புரிய போறது இல்ல. நான் தான் சொல்றேன்ல, நான் புரிஞ்சுக்கவாது ட்ரை பண்றேன். என்னன்னு சொல்லு. ஃபியூச்சர்ல நமக்கு குழந்தை பிறக்கும்ல, அப்ப புரியும். ஏன் ஏன் அப்படி சொல்ற? விஜய் விடு,
கல்யாணத்தை தள்ளியெல்லாம் போட வேணாம். நாளைக்கு அம்மா அப்பா கிட்ட பார்த்து பேசு. ஐ லவ் யூ அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் லவ் யூ. நான் இப்போ தூங்க போறேன். தன்யா, குட் நைட் விஜய். நான் சொல்றத கேளு, என்னன்னு சொல்லு. லவ் யூ சொன்னேன் விஜய். லவ் யூ. குட் நைட். குட் நைட். விஜய், விஜய் எந்திரிடா. பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகு. எந்திரிடா. ராத்திரி பூரா போனை நோண்ட விடுது, விடி விடி தூங்க விடுது. டேய், சித்தப்பா சித்தி எல்லாம் வந்தாச்சு, சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆயிட்டு வா. அம்மா, அப்போ ஒரு காஃபி எடுத்துட்டு வர சொல்லு. சொல்றேன், நீ சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்பு. டேய், என்ன ட்ரெஸ் போட போற? ஏன் அதையும் நீயே சொல்லிடுறேன். இப்ப நான் என்னடா சொல்லிட்டேன்? ஆம்பளையா அடக்க ஒடுக்குமா வேஷ்டி சட்டை போடுன்னு சொன்னேன். அது ஒரு தப்பா? ஏன் இப்ப என்ன பேண்ட் போட்டா என்ன? நீ தான் கஷ்டப்பட போற. வேட்டி சட்டை ரெடி. மத்ததெல்லாம் ரெடி பண்ணிட்டியாடா? இன்னும் 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். இட்லி, சாம்பார், தேங்காய் சட்னி, கேசரி எல்லாமே ரெடி ஆயிடும். சரி, உன் பிள்ளைக்கு ஒரு காஃபி வேணுமா? முதல்ல அதை கொடுத்துரு. இதை இப்ப போட்டு கொடுத்துறேன். இந்தாடா டேய், சரி. சீக்கிரம் குளிச்சிட்டு வா. ட்ரெஸ் எங்க வச்சு சரி, போறேன். ஓகே. நீ வெளிய வரப்ப காஃபி ரெடியா இருக்கும். இதான் டீ. உனக்கு காஃபி பிடிக்காதுல்ல? காஃபி தான் பிடிக்காது, என்னையுமா பிடிக்காது? கொஞ்சம் சிரிக்கலாம்ல? உட்காரு விஜய். எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? இல்ல பரவாயில்ல. பரவாயில்ல, உட்காரு. உட்கார்றா. சார், நீங்களும் உட்காருங்க. விஜய் பத்தி நான் சொல்லணும்ன்றது எதுவுமே இல்ல. தன்யாவுக்கே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்புறம் இந்த ஜாதி கீதியில எல்லாம் எங்களுக்கு பெரிய உடன்பாடு எதுவுமே கிடையாது. எங்களுக்கு உங்க குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. தன்யாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல வீடு, நல்ல ஃபேமிலி. விஜய பத்தி தன்யா ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கா. மத்தபடி பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டோன்னா? கண்டிப்பா. இப்பவே எல்லாம் பேசிட்டோம்னா பின்னாடி எதுவும் பிரச்சனை வராது பாருங்க. எங்களுக்கு விஜய் ஒரே பையன். எங்களுக்கு அப்புறமா எல்லாமே அவனுக்கு தான். இந்த வீடு கூட விஜய் பேர்ல தான் இருக்கு. அதுவும் இல்லாம தன்யாக்கு இப்போ கல்யாணத்துக்கு ஒரு 50 சவரன் நகை போடுறோம். ஐயோ, காசு பணத்தை பத்தி எல்லாம் எதுவும் இல்லைங்க. அதெல்லாம் உங்க விருப்பம். அது வேணும் இது வேணும் நாங்க எதுவும் கேட்கல. கட்டின வேஷ்டியோட விஜய் அனுப்பி வச்சாலே போதும். அது சரி, எங்க பையனுக்கும் மருமகளுக்கும் நாங்க செய்யலைன்னா எப்படி? இல்ல, அது உங்க இஷ்டம். உங்க விருப்பப்படியே பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அது வேற ஒண்ணும் இல்ல. இப்போ தன்யாவே மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறா. அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் விஜய் வேலைக்கெல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்ல. என்னம்மா? போக கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா எங்களுக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்ல. எங்க வீட்டு மாப்பிள்ளை வேலைக்கெல்லாம் போறதுல எங்களுக்கு உடன்பாடே இல்ல. அது அவன் கரியர்மா. அட, கல்யாணத்துக்கு அப்புறம் என்னம்மா கெரியர்லாம்? குடும்பம் குழந்தைங்கன்னு அதை பாத்துக்கிறது தானே முக்கியம். நான் பாத்துக்கிறேன் சமந்தி. எனக்கு புரியுது நீங்க சொல்றது. சரியா சொன்னீங்க. இதெல்லாம் சொன்னா எங்க இவங்களுக்கு புரியுது? ஆனா ஆன்ட்டி, நானும் ஒரு மாசத்துக்கு 60,000 சம்பாதிக்கிறேன். எக்ஸ்ட்ராவா வருமானம் வந்தா நம்ம ஃபேமிலிக்கு தானே நல்லது. டேய், பேச முடியடா.
இல்ல சொல்லட்டும். பசங்கன்னா கிச்சன்லயே இருக்கணுங்கிறதெல்லாம் எங்க நோக்கம் இல்ல. இப்பெல்லாம் எத்தனையோ பசங்க பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்காங்க, சாதிக்கிறாங்க. ஆனா ஊர்வாயை நம்ம கட்டுப்படுத்த முடியாதுல்ல விஜய். இப்ப என் புருஷனே எடுத்துக்கோங்க, வேலைக்கு போயிட்டு தான் இருந்தாரு, கவர்மெண்ட் ஜாப் வேற. அப்புறம் கல்யாணம் குழந்தைன்னு ஆனதுக்கு அப்புறம் சமாளிக்க முடியல, விட்டுட்டாரு. இல்ல ஆண்டி, அதுக்கு இல்ல. சுமாரு நான் பேசிக்கிறேன் சமதி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல விஜய்க்கு போகணும்னு விருப்பம் இருந்தா போகட்டும். பட் அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்கு வேண்டாமே. அப்போ தட்டு மாத்திக்கலாமா? நிச்சயமா அதுக்கு தானே மாத்திக்கலாம். வந்திருக்கோம். வாங்க. Bye. ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். எழுந்திருப்பா. ஓகேப்பா. Happy marriage. ஏய், என்னடா இங்க நின்னுட்டு இருக்க? உனக்கு மேல room ready பண்ண சொன்னேன்ல. ஒரு 2 நிமிஷம் இரு, நான் ஃப்ரெஷ்ன் அப் ஆயிட்டு வந்துட்டேன். பார் கோயில கூட்டல மயில போலவே நீ சிக்கிக்கிட்ட ஏனோ ஏனோ பார் கழுத்த நீட்டிட்டா முடிச்சு போட்டுட்டா சுதந்திரத்தை காணோம் காணோம் பார் வெள்ளாட்டு மந்தையில் விளையாட்டு பிள்ளையா நீ சிக்கிக்கிட்ட ஏனோ ஏனோ பார் பறந்து பார்வையில் புகுந்த வீட்டுல சுதந்திரத்தை காணோம் காணோம் டேய். தாலி ஏறிடுச்சு முகவரி மாறிடுச்சு பாவம் முழிப்பிதுங்கிற புள்ளதானோ. ஏதோ ஆசைப்பட்டு கனவுல நீந்திக்கிட்டு நீயும் துடி துடிக்கிற தூண்டில் மீனோ. பார் நிறைஞ்ச மேகமா பொழிஞ்சு போவியே நீ சிக்கிக்கிட்ட ஏனோ ஏனோ பார் பிரிச்ச சூடமா மறைஞ்சு போவியே சுதந்திரத்தை காணோ காணோ. ஹேய் ஆரம்பிக்கலாமா? இல்ல அது இல்லை, என்னதான் நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நமக்குள்ள அந்த மாதிரி எதுவும் நடந்ததில்ல. ஸோ whenever you're comfortable. ஓகே? ஓகே. டேய் வாங்க வா வா. என்ன போ. அங்கிள் சொல்லுங்க அங்கிள். போய் குளிச்சுட்டு வாப்பா. சரி அங்கிள். கட்டம் பார்த்து வச்சு ஜாதகத்தை சேர்த்து வச்சு கட்டம் கட்டி அடிக்கிற என்ன இவ்வளவு காரமா இருக்கு? இப்படிதான் உங்ககிட்ட சமைப்பீங்களா? எங்க வீட்ல இவ்வளவு காரம் போட்டுலாம் சமைக்க மாட்டோம்ப்பா. காரத்தை கொஞ்சம் கம்மியா போட்டே சமை. பட்டம் வானத்துல பறக்கிற நேரத்துல கீழே புடிச்சிழுக்கிற
ஆகுற கரகம் Bye. ஏனோ. ஏய் இன்னைக்காவது மறக்காம சாப்பிடுறீ. பாய். அப்புறம் இந்த வாடி போடின்னு சொல்றதெல்லாம் உங்களுக்குள்ளேயே இருக்கட்டும். மற்றவங்க முன்னாடி பொண்டாட்டிய வாங்க போங்கன்னு சொல்லி பழகு. சரியா? புரியுதா? அத்தை, நானும் தன்யாவும் இந்த வாரம் எங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாமா? இந்த வாரமா? இந்த வாரம் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கப்பா. அடுத்த வாரம் போய்க்கலாம். ஆமா விஜய், இந்த வீக் வேண்டாம். எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அடுத்த வீக்கெண்ட் போலாமே. இந்த வாரம் கஷ்டம் தான்ப்பா. விஜய்? அங்கிள் விஜய் கொஞ்சம் வாய ஒரு நிமிஷம். அதோ வரேன் அங்கிள். அப்பா இங்க. சரிடா கண்ணா, நீ பாத்துக்க. சரிப்பா. உன்னால எப்போ வர முடியுமா வா. சரிப்பா. சீக்கிரம் வாப்பா. இல்ல சொல்லுங்க அங்கிள். கொஞ்சம் தண்ணி தாயேன். இல்லை இங்கே அவங்க வேலை அங்கே பார்க்க மாட்டாங்களா? இது என்னப்பா இருக்கு? இதில் என்ன இருக்கு? நேராக பார்க்கும்போது சொல்கிறேன். தண்ணி ஜக்கு பக்கத்துலேயே தான் இருக்கு. ஏன் அதை கூட அவர் எடுத்து ஊற்றிக்க மாட்டாரா? உன் தம்பியும் அங்கே தான் உட்காந்துருந்தான். அதுக்குள்ள மாமனார் மருமகன் சண்டையா? ஹே, சொல்லுங்க அங்கிள். மோட்டர் போட்டால் மோட்டர் ஆஃப் பண்ணுப்பா. தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகுதுல்ல, ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? மாமி யாரு சத்தம், மாமனார் சொல்லும் குத்தம், வாய பொத்தி வாழுற பொல்லா காலம். ஏன் அவர் ஆஃப் பண்ணால் மோட்டர் ஆஃப் ஆகாதா? நான் தான் பண்ணுமா? ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், வீட்டு வேலை வெட்டி மட்டும் எல்லா நாளும். ஏன்பா பிளேட்டை சரியாக கழுவ மாட்டியா? இங்கே பாரு. ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னைக்கு சண்டே, எங்கேயாச்சும் வெளில போகலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு காஃபி போட்டு தெரியா? ஓகே, போடுறேன். நீ என்னவா பண்றங்க? ஓ, துரைக்கு பெட் காஃபி ரெடி பண்றியா? தூங்குறாரு அவரு. உழைச்சி டயர்ட் ஆயிட்டாங்கல்ல. நீ இதெல்லாம் பண்ற? என்னால இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாதுமா. சண்டேனா சும்மாடா இருக்கா? செய்து பதிலா செய்ய வேண்டியதுல. நான் போட்டுக்கிறேன், நீங்க வாங்க. இல்ல அங்கிள் பரவாயில்ல, நான் போட்டுக்கிறேன், நீங்க வாங்க. அது இல்லப்பா, இவளுக்கு சண்டே தான் ஒரு நாள் லீவு, அதனால அந்த அர்த்தம் புரியுது அங்கிள். நான் போட்டுக்கிறேன், நீங்க போங்க. இல்ல விஜய், நான் போட்டு. இல்ல பரவாயில்ல, நான் போடுறேன். நான் போடுறேன். இல்ல விஜய், வேணாம். இல்ல வேணாம், நான் போடுறேன். நீ போ. ரொம்ப போர் அடிக்குது. நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரவா? போயிட்டு வாடா. அப்பா கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ. அவங்க கிட்ட கேட்டா எப்படியும் வேணாம் தான் சொல்லுவாங்க. நீ ஏன் கொஞ்சம் கேட்டு பாக்குறியா? டேய், அதெல்லாம் என்னடா இருக்கு? Waiting for the reports. Yes sir. Yeah. I'll just send it now. ஏய் தன்யா. நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே? தன்யா. Bye. மா, இந்த மாசம் கரண்ட் பில் எவ்வளவு தெரியுமா? 12,000 ரூபாய். பின்ன நாள் பூரா ரூம்ல ஏசியை போட்டுட்டே உட்காந்தா வராம என்ன பண்ணும்? இன்னும் என்னெல்லாம் பார்க்க போறோமோ? வாமா, வா வா. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கியா? என்னப்பா, என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்றது? என்னது இது?
கிடக்கு. அங்க மாட்டவா சாருக்கு தாலி கட்டினா? பா குளிக்கும்போது காட்டியிருப்பான். எப்படிப்பா கட்டலாம்? இதுல ஜெட்டியா கைட்டு ஹேங்கர்ல மாட்டுறதுக்கு? ஆமா, நீங்க 2 பேரும் பொண்டாட்டி புருஷன் தானே? இல்ல வேற ஏதாவதா? பா தெரியாம பண்ணிருப்பான். இது தெரியாம பண்ணிருப்பானா? பாத்தியாமா, சாரு தெரியாம பண்ணிருப்பாராம். தெரியாம பண்ற விஷயமா அது? ஒரு மதிப்பு இல்ல, அத்தனை பேர் கூடி அவ்வளவு மந்திரத்தை சொல்லி ஹோமத்தை வளர்த்து கழுத்துல தாலி கட்டினாக்க பாத்ரூம் ஹேங்கர்ல தொங்க விட்டுருக்காரு சாரு. போய் தொலையட்டுன்னு இத்தனை நாள் சொல்லாம இருந்தேன். இப்ப சொல்றேன், ஒழுங்கா சமைக்க தெரியல, சரி பரவாயில்லன்னு விட்டேன். வீட்டு வேலையெல்லாம் சொல்லி சொல்லி வாங்க வேண்டியதா இருக்கு, சரி பரவாயில்லன்னு விட்டேன். எப்பப்பா ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு மொபைலை நோண்டிட்டே இருக்க வேண்டியது, சரி போகட்டும்னு விட்டேன். பாதி நாள் காலையில இருந்து சமைக்கிறதே கிடையாது, சரி தொலையுதுன்னு விட்டேன். இப்ப தாலியை கைட்டு சுத்துறாரு. சாயங்காலம் நான் போய் பாக்குற வரைக்கும் அது அங்கேயே கிடக்குமா? கழுத்துல ஒரு தாலி இருக்கான்னு கூட தெரியாது ஆம்பளைக்கு. இதையும் போகட்டும்னு விட்டா அப்புறம் நான் அதுக்கு இந்த வீட்டுல உங்க இஷ்டத்துக்கு தான் இருந்தீங்க, சரின்னு தான் விட்டோம். இப்ப இது கூட கேட்க கூடாதா? அப்புறம் நாங்க எதுக்குங்க? இவனை ஏதாவது குடும்பப்படுத்துறோமா? இவன் இஷ்டத்தான இருக்கான். இதே நாங்க பார்த்து கல்யாணம் பண்ண சேர்ந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? சின்ன சின்ன விஷயத்த கூட சொல்லிக் கொடுக்காம இவன் அப்ப எப்படி வளர்த்து வச்சிருக்கான் பாரு. பாருங்க, என்ன பத்தி என்ன வேணா பேசுங்க, என் அப்பா அம்மா பத்தி பேசாதீங்க. நீ சரியில்லைனா உங்க அப்பா அம்மா பத்தியா பேசுவாங்க. நான் திரும்ப சொல்றேன், என் அப்பா அம்மா பத்தி பேசாதீங்க. உங்க அப்பா அம்மா உனக்கு சரியா வளர்க்கலப்பா. உனக்கு எதுவுமே சொல்ல தெரியல உங்க அப்பா அம்மா. போதுமா? என்ன 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 வேணாங்கற? உனக்கு எதுவுமே தெரியல சொல்றப்பா. என் அம்மா அப்பாவை பத்தி பேசுற வேலை வச்சுக்காதீங்க. விஜய் என்ன கூட கூட பேசிட்டு இருக்க அப்பா கிட்ட? அவர் மட்டும் என் அப்பாவை மரியாதை இல்லாம பேசலாமா? உங்க அப்பா அம்மா பத்தி பேச முடியும். நாங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். உனக்கு ஒரு 70 தெரியாம உங்க அப்பா அம்மா வளர்த்து வச்சிருக்காங்க. இத சொல்லிக்கிட்டே இருக்க அப்புறம் திரும்ப திரும்ப. விஜய் நான் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ மரியாதை இல்லாம பேசிட்டே போற. அந்த ஆளு மட்டும் என் அப்பாவை மரியாதை இல்லாம விஜய் நான் பேசலாமா? சொல்லிட்டே இருக்கேன் போறோம், நீ ரொம்ப அதிகமா பேசுற. அவரை நிப்பாட்ட சொல்லு. உனக்கு ஒரு மண்டும் தெரியல. நாங்க யாரும் சைலண்டா உட்கார சொல்லு. உங்க அப்பா ஒரு கேவலமான ஆள்பா. ஒண்ணு தெரிஞ்சு சரியில்லை. சொல்றதுக்கு பேசாம உட்கார்றா. What did you just say? அவரை கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லு. டேய் விஜய், நீ இன்னும் குளிக்கலையா? நீ என்ன நீ மச மசன்னு நின்னுட்டு இருக்க? அவனுக்கு சட்டையை அயன் பண்ணி வை. இதோ பண்றேங்க. அப்புறம் சமையலை யார் பாத்துக்கிறது? காலையில எந்திரிச்சா டீ வேணும், அது வேணும், இது வேணும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. டேய் விஜய், சீக்கிரம் எந்திரிடா, டைம் ஆகுது இல்ல. நீயாவது நான் சொல்றதை கேளு. கூட ஏதாவது ஹெல்ப் பண்றீங்களா? எல்லாத்தையும் நான் ஒருத்தையே பாத்துக்கணும். என்னது? கல்யாணத்தை தள்ளி போடணுமா? விஜய் எனக்கு தெரியல, கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாமா? ஏய், நீ தானடி சீக்கிரம் பண்ணிக்கலாம்னு சொன்ன. ஆமா விஜய், எனக்கு தெரியுது. நான் தான் சொன்னேன், நான் தான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னேன். நான் தான் உன்னை வீட்டில் பேச சொன்னேன். ஆனால் எனக்கு தெரியல, இப்போ கல்யாணம் ஆக போகுதுன்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. விஜய் விஜய், நடுவில் இருக்கிறது தான் டீ. நீ காஃபி குடிக்க மாட்டல்ல? இந்தா. பையன் நல்லா இருக்கான்ல? உட்காருமா. என் பொண்ணை பத்தி நான் உங்கள்ட்ட என்ன சொல்றது? எல்லாமே உங்களுக்கே தெரியும். சின்ன வயசுல இருந்தே விருப்பத்துக்கு மாற நான் எதுவுமே பண்ணது கிடையாது. இப்ப கூட அவ ஆசைப்பட்டா அப்படின்னு தெரிஞ்சு ஒரு நிமிஷம். எனக்கு தன்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, தன்யாக்கும் என்ன பிடிச்சிருக்கு. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை பூரா சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறோம். உங்கள யாருக்காவது அதுல ஆட்சேபனை இருக்கா? இல்ல, எங்களுக்கு முழு சந்தோஷம். அதே சமயத்துல உங்க வீட்டுல என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு தெரிஞ்சா அதை நாங்க செஞ்சிருவோம் இல்லையா? அப்புறம் பின்னாடி அப்பா உங்களுக்கு ஓகேவா? என்னடா அதை பேசி முடிக்க தானே வந்திருக்கோம்.
நானும் தன்யாவும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கும் அம்மாவுக்கும் சம்மதம் இருக்கா இல்லையா? எங்களுக்கு சம்மதம் தான்ப்பா. சரி. ஆண்டி, எனக்கு சில கேள்விலாம் இருக்கு, பதில் சொல்றீங்களா? இல்ல ஒன்றும் சிம்பிள் தான், பயப்படாதீங்க. என்னங்க அங்கிள், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லைல்ல அவங்க பேசுறதுல? இல்ல நல்லா பேசுவா, ஆனா கொஞ்சமா பேசுவா, அவ்வளவுதான். பேசுவேமா? சொல்லுங்க ஆண்டி, அதான் சொல்லிட்டாருல்ல, அங்கிளே பெர்மிஷன் கொடுத்துட்டாருல்ல, சும்மா சொல்லுங்க. என்ன கேள்வி? சரி, உங்க அம்மா அப்பாவை உங்க ஃபேமிலி எல்லாம் நீங்க மிஸ் பண்றீங்களா? சொல்லுங்க ஆண்டி. சொல்லு. அட சொல்லுங்க ஆண்டி, பரவாயில்ல சொல்லுங்க. ஆமா. எவ்வளவு? அது ரொம்ப. அப்படிலாம் சொல்லக்கூடாது, தெளிவா சொல்லுங்க. எப்பப்ப மிஸ் பண்ணுவீங்க, எப்படிலாம் மிஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க. அது அட சொல்லுங்க ஆண்டி. அங்கிள், அவ்வளவு பயமுறுத்தி வச்சிருக்கீங்களா? ஐயோ, சொல்லுமா சொல்லுமா. எப்போலான்னா எப்பவுமே தான் மிஸ் பண்ணுவேன். என் வீட்டில் நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், ஆனா இங்க எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். என் புருஷன் என்ன நல்லா தான் பாத்துக்கிறாரு. மாமியார் மாமனார் இருக்கும்போது கூட எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களும் ரொம்ப நல்லவங்க தான். ஆனா 1000 தான் இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட இருக்கிற உரிமை இந்த உலகத்துல வேற யார்கிட்டயும் வராதுல்ல. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வீட்டுக்கு போவேன், திரும்பி வர்றதுக்கு மனசே வராது. பரீட்சை முடிஞ்சு 2 மாசம் லீவுக்கு அப்புறம் இஷ்டமே இல்லாம ஸ்கூலுக்கு போவோம்ல, அப்படிதான் இருக்கும் ஒவ்வொரு வாட்டியும் திரும்பி வரும்போது. ஆனா என் புருஷனை எதுவும் சொல்லல, அவர் என்ன ராணி மாதிரி தான் வச்சிருக்காரு. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல லாஸ்ட்ல கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போடுவாங்களே, அந்த மாதிரி இது ஒன்று எண்டில் போட்டு விட்டுறது. சரி அம்மா, நீ தாத்தா பாட்டிய உன் வீட்டெல்லாம் எவ்வளவு மிஸ் பண்ற? அவங்க சொன்னதே தான்ப்பா, அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே எனக்கும் பொருந்தும். ஏண்டி, நான் உன்னை ராணி மாதிரி தானே பாத்துக்கிறேன். பாப்பா, உங்க மேல எந்த தப்பும் இல்ல, நீங்க அவங்கள ராணி மாதிரி தான் பாத்துக்கிறீங்க. ஆனா அவங்க வீட்டுல அவங்க ராணி மாதிரி இல்ல, ராணியாவே இருப்பாங்க, அதான் வித்தியாசம். அப்பா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, உங்க அக்கா வீட்டுக்கு போய் ஒரு வாரம் தங்குவோம். உங்க சொந்தக்காரங்க வீட்டுலலாம் கூட அப்பப்ப தங்குவோம். அப்பெல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? 2 நாள் கூட ஆயிருக்காது, நம்ம வீட்டுக்கு போலாம் நம்ம வீட்டுக்கு போலான்னு போட்டு டார்ச்சர் பண்ணுவீங்க. நம்ம வீட்டுக்கு வந்து அந்த ரெகுலர் சேர்ல சாஞ்சு உட்காந்துக்கிட்டு, அடடே என்னதான் இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி வராதில்ல அப்படிம்பீங்க. அப்ப அதே மாதிரி தானே அவங்களுக்கும். வேற ஒரு வீட்டுல ஒரு வாரம் கூட உங்களால தாக்கு பிடிக்க முடியல. ஆனா அவங்க பிறந்து வளர்ந்து இத்தனை வருஷம் வாழ்ந்த வீட்டை விட்டுட்டு எந்த சம்மந்தமுமே இல்லாத வேற ஒரு வீட்டுக்கு வந்து 1000 தான் இருந்தாலும் இல்லை, அது நீங்களாவே இருந்தாலும் அவங்க வீடு மாதிரி வராதில்ல. ஆனா ஏன் பொண்டாட்டி ராணி மாதிரி இல்லை, ராணியாவே இருக்கணும். ஒன்று, ஒரே வீடு எடுத்து நம்ம 2 ஃபேமிலியும் ஒன்றா சந்தோஷமா இருக்கலாம். அப்படி இல்லையா, நாங்கள் 2 பேரும் 1 மாதம் அந்த வீட்டில் 1 மாதம் இந்த வீட்டில் மாறி மாறி இருந்துக்கிறோம். என்ன தன்யா, உனக்கு ஓகே தானே? அப்புறம் என்ன? டேய், என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? இத்தனை வருஷமா இப்படிதானே நடந்துட்டு இருக்கு. நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் காரணமே இல்லாமலா பண்ணியிருப்பாங்க? காரணம் இல்லாமலாம் இல்லை, ஒரு பெரிய காரணம் இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? சுயநலம், ஆம்பளைங்களோட சுயநலம். இது இந்த பொண்ணுங்க கழுத்துல மட்டும் தாலி கட்டுறோம்ல, அங்கிருந்தே ஆரம்பிக்குது. ஆனா பெண்ணுரிமை சமத்துவம்னு இப்ப நிறைய மாறிட்டு தானே இருக்கு. எவ்வளோ பேசினாலும் மாறினாலும் இப்போ வரைக்கும் ஒரு பொண்ணு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு பையன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. ஏன் பயங்கரமா ஃபெமினிசமே பேசுற பொண்ணுங்க கூட கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு தானே போயிட்டு இருக்காங்க. அதான் இங்க அடிப்படை பிரச்சனையே. கிட்டத்தட்ட ஒரு பொண்ணை வாங்கி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். அவங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, வேலைக்கு போகணுமா போகக்கூடாதா, ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா, என்ன ட்ரெஸ் போடணும் என்ன சாப்பிடணுங்கிறதுல இருந்து அவங்க எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணுங்கிற வரைக்கும் நம்ம டிசைட் பண்றது தான். அவங்க வீட்டுக்கு அவங்க போகணும்னா கூட நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு தான் போக முடியும்.
ஆனா நம்ம என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா இருக்கலாம். அதுக்கு நாய்க்கு போடுற மாதிரி நம்ம அவங்களுக்கு கொடுக்குற பொறை காதல், லவ், பியார், பிரேமா. இல்லை எனக்கு புரியல. என்னால இந்த ஆட்டு மந்தையில் ஒருத்தனாலாம் இருக்க முடியாது. தாலி கட்டினா நாங்கள் 2 பேருமே கட்டிக்கிறோம். அங்கிருந்து எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கணும். இதெல்லாம் எப்படிப்பா? சும்மா பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும், ப்ராக்டிக்கலா எப்படி? ஒரு விஷயத்த தடவை யாராவது பண்ற வரைக்கும் எல்லாமே ப்ராக்டிக்கலி முடியாத விஷயங்கள் தான். விதவையாகி தடவை வெள்ளை ட்ரெஸ் போட மாட்டேன்னு சொன்ன பொண்ணுல இருந்து நிலால முதல்ல கால் எடுத்து வச்ச மனுஷன் வரைக்கும் அவங்க அதுக்கு முன்னாடி கேட்ட வார்த்தைகள் இதெல்லாம் எப்படி ப்ராக்டிக்கலி முடியும் அப்படிங்கிறதா தான் இருந்திருக்கும். ஒரு மாற்றத்தை யாராவது தடவை கொண்டு வரணும். அது நானா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மாற நான் தயார். நீங்க? புரிஞ்சுக்கோ தங்கம், நான் என்ன உன்னை போகக்கூடாது நான் சொல்றேன். நீ கேட்கும் போதெல்லாம் உனக்கு பர்மிஷன் தரல. அப்பா பேரை தான் இனிஷியலாக வைக்கணும். பொண்ணுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா பேர்லேருந்து புருஷன் பேர் இனிஷியலாக மாற்றணும். இன்னும் இந்த மாதிரி நிறைய இருந்துட்டு தான் இருக்குல்ல சார். மாற தயாரா அது அப்படின்னு எல்லாரையும் கேள்வி கேட்ட மாதிரி இருக்கும் சார். இல்லை? ஒரு நிமிஷம். ஓகே சார். நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார். ஆனா இது ½ hour தான் வரும்ல? ஆமாம் சார். ஆனால் நான் இதே மாதிரி இன்னொரு 3 கதை சொல்கிறேன் சார். அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதையே நாம் படமாக பண்ணலாம் சார். ஓ ஓகே. ஒரு நிமிஷம். ஓகே சார். இப்ப ஏன் வரலன்னு சொல்ற? உன்னை கேட்டு தானே புக் பண்ணது. மாத்தி மாத்தி பேசுவியா நீ? உன்னை கேட்டு தானே எல்லாமே பண்ற. உன் இஷ்டத்துக்கு நீ எல்லாத்தையும் மாத்திட்டே இருக்கியா? நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன், நான் கூப்பிடுறேன் அப்புறமா. எப்ப பாரு மீட்டிங்லயே இரு. அடுத்து? ஓகே சார். அடுத்த கதை. மா என்னடி? மா ஒரு நிமிஷம் இங்க வாமா. ஏய் கிச்சன்ல வேலை இருக்குடி. மா ஒரு நிமிஷம் வாமா, முக்கியமான விஷயம். உங்க 2 பேர்ட்டையும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. உனக்கு என்ன பைத்தியம் இது பிடிச்சிருக்கா? ஏய் சின்ன வயசுலயே முடிவான விஷயம் இது. போன வருஷமே நிச்சயதார்த்தம் முடிஞ்சதல்ல, இப்ப ஏன் பிடிக்கல உனக்கு? ஏன்னா நான் ஒரு லெஸ்பியன். புரியல. நான் ஒரு லெஸ்பியன். அப்படின்னா எனக்கு பொண்ணுங்களை மட்டும் தான் பிடிக்கும். அடி சிறப்பான என்ன பேச்சு பேசுற பத்தியாவ? ஏய் பைத்தியம் அடி உனக்கு. நானும் என் ஃப்ரெண்டு பவித்ராவும் சின்ன வயசுல இருந்து சின்சியரா லவ் பண்றோம். அறிவு இருக்குதா உனக்கு? என்னடி பேசுற? படிக்க போன இடத்துல இந்த கரும்பத்தியா கத்துக்கிட்ட நீ? அம்மா நான் ரொம்ப லவ் பண்றேம்மா. என்னையும் அவளையும் கல்யாணம் பண்ணி வைங்களேன். ஏய் அறிவு கட்டவள, என்னடி நினைச்சிட்டு இருக்க? சொல்லிக்கிட்டே இருக்கிற, மறுபடியும் திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்க. அசிங்கமா இருக்குடி கேக்குறக்கு. எங்களை அசிங்கப்படுத்தி பார்க்கணுங்கிறதா உன் ஆசையா? வாயை திறந்து. நீங்க இப்படிலாம் சொல்வீங்க தெரிஞ்சுதான் நானும் அவளும் லீகலா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஐயோ என்னங்க இது? என்ன சொல்லணும்? என்னடி பேசுற? அதை மீறி என்ன கட்டாயப்படுத்தி நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா சட்டப்படி அது தப்பு. ஐயோ ஐயோ கடவுளே, இத நான் எங்க போய் சொல்லுவேன்? மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கு என்னடி பதில் சொல்றது? சொந்தக்காரங்க எல்லாம் காரி துப்புவாங்களேடி. ஐயோ கடவுளே, எனக்கு வர்ற கோபத்துக்கு இவளை என்ன பண்றதுனே தெரியலையே. மாமா வீட்ல கேட்டா நான் என்னடி பதில் சொல்லிட்டு இப்படி ஊரே சந்திச்சிருக்கிற மாதிரி பண்ணி தொலைச்சிட்டியாடி. ஆம்பளை பிள்ளையை லவ் பண்றேன்னு சொல்லிருந்தா கூட ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம். பொம்பளை பிள்ளை போய் இப்ப என்ன? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணதான் தப்பா? ஆமாண்டி, ஒரு ஆம்பளை பையனை லவ் பண்றேன்னு சொல்லிருந்தா கூட நான் இதையாவது சொல்லி சமாளிச்சேன். அப்ப நான் ஒரு பையனை தான் லவ் பண்றேன். ஆமா பின்ன முதலே பையன் சொல்லியிருந்தா கண்டிப்பா ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அதனாலதான் அப்படி ஒண்ணு சொல்லி அப்புறம் இப்படி ஒண்ணு சொன்னா அதுக்கு இது பெட்டர்னு தோணும்ல. சின்னதா ஒரு சைக்காலஜி தான். வேற லெவல் பண்றியே. சூப்பர். அதுக்கு என்னாச்சு? அப்புறம் நான் என் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம்னு நினைச்சிருந்தா நான் என்ன வேணா பண்ணிருக்கலாம்ல.
ஆனால் நான் பண்ணல. ஏன்னா எனக்கு நீங்கள் முக்கியம், உங்கள் சந்தோஷம் முக்கியம். அதே மாதிரி ஏன் சந்தோஷமும் முக்கியம்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. ஸோ ஓகே சொல்லிட்டாங்க. ஏய் சம்மடி பயங்கர ஹாப்பி. அப்ப இனிமே ஃபுல்லா ஹலோ ஹலோ, முதல்ல இந்த மாமா பையன் ஒருத்தன் இருக்கான், அவனை கன்வின்ஸ் பண்ணணும். ஞாபகம் இருக்குல்ல? ஏய் நம்ம மகேந்திரன் தானே, பிள்ளைக்கா பையன், நான் பாத்துக்கிறேன் விடு. ஹலோ சார், அது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு அந்த மாமா பையனை கன்வின்ஸ் பண்ணி அந்த பொண்ணை அவன் அப்பா அம்மா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போனான். என் ஒய்ஃப் டீ போட்டான்னா காஃபி மாதிரியே நல்லா இருக்கும். எங்கள் அப்பா இப்படி தான் பீலா விடுவான், கண்டுக்காத. எடுத்துக்கோமா. டீ நல்லா இருக்கு ஆண்டி. தேங்க்யூம்மா. உங்க வீட்ல எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களாம்மா? எங்க வீட்ல எல்லாருக்கும் ஓகே ஆண்டி. ஏண்டா என்னெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா? தோ ஃபால் சீலிங் ஆயிட்டு இருக்காளே, அவ தான் எங்க அக்கா. அவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்கு. மாப்பிள்ளை தியாகி, ஒரு டாக்டர். பாட்டி உள்ள தூங்குறாங்க. சரி. அம்மா, உங்க அப்பா பேர் என்னம்மா? ராமூர்த்தி ஆண்டி. ஓ, அப்பா என்ன பண்றாங்கம்மா? அப்பா முன்னாடி துணிக்கடை பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்போ மாமாவோட சேர்ந்து கடையை பார்த்துக்கிறாங்க. அம்மா பேரு? பாகியலட்சுமி. உங்க அம்மா சைடுல எல்லாருக்கும் தெரியுமாமா? அம்மா சைடில் பெருசாக காண்டாக்ட் எதுவும் இல்லை ஆண்டி. ஸோ அம்மா சைடில் ரிலேட்டிவ்ஸ் யாரும் தெரியாது. ஒரு நிமிஷமா. அம்மா சைடில் ஏமாற்றச்சல இல்லை? ஆக்சுவலி அம்மா அப்பா லவ் மேரேஜ், அதனாலயா என்னன்னு தெரியல. பட் அம்மா என்கிட்ட பெருசாக எதுவும் சொல்ல மாட்டாங்க அங்கிள். ஏய், என்ன சும்மா அங்கிள் அங்கிள்ன்ட்டு? அப்பா, இவளுக்கு மாமனார் மாமியாரை அப்பா அம்மானு கூப்பிடணும் தான் ஆசை. இப்போ கூச்சத்தில் இப்படி கூப்பிட்றா, நீங்கள் ஓகேன்ட்டீங்கன்னா அப்பா அம்மானு கூப்பிடுவா. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அவ எங்களை அம்மா அப்பான்னு தான் கூப்பிடணும். தேங்க்ஸ்மா. உன்னையும் அண்ணான் தான் கூப்பிடணும். ஓ, அந்த அண்ணா தீப்தி சொல்லுவாங்களே, அதை சொல்றாங்க. நான் அதை சொல்லல. நீ அவளுக்கு அண்ணன், அவ உனக்கு தங்கச்சி. இதானே உங்க அம்மா? இவதான் என் தங்கச்சி. சின்ன வயசுலயே லவ் பண்ணி வீட்ல யாருக்கும் தெரியாம ஓடி போயிட்டா. அதுல இருந்து அவளுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இவ உன் அம்மானா நான் உனக்கு பெரியம்மா. அவன் பெரியப்பா பையன் உங்க அண்ணன். முதல்ல வீட்டுக்கு கிளம்புமா. இவ்வளவு நாள் நீங்க 2 பேரும் பழகினதே பெரிய பாவம். இதுக்கு ஏதாவது பிராய்ச்சித்தம் பண்ணிட்டு எப்படியாவது 2 பேரும் தலைமொழி இருக்குமா. முதல்ல நீ கிளம்புமா. பேபிமா பாவமா நூறுமா நேரமா. ஆர் யூ சிங்கிள்? வாட்? ஐயோ இல்லைங்க, தனியாக வந்தீங்களான்னு கேட்டேன். ஏன்? இல்லை, கப்பல் என்ட்ரி தான் அலௌடுன்னு பவுன்சர் சொல்கிறாங்க. அதான் உள்ளே போக ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம். மலை போட நெஞ்சனே போலாம் கெட்டு தோற்றனே. ஐயோ
ஐயையோ ஐயையோ யாயாயாயாயோ ஐயையோ யாயாயாயாயோ ஐயையோ. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆக போகுது. மாமா பையன். அது ஒரு பெரிய கதை. இதெல்லாம் நான் ஏன் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் தெரியுமா? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு சித்தார்த். ஷிட் ஷிட். தீப்தி, இங்க பாரு தீப்தி. நான் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியில் தான் ஒர்க் பண்ணுறேன். உன் மாமா பையன் பேர் மகேந்திரன் தானே? அவன் தான் அவனை செக் பண்ண சொல்லி உன் ஃபோட்டோ அமிச்சான். ஆரம்பத்தில் நானும் அதுக்கு தான் வந்தேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஐ எம் சாரி. ஐ லவ் யூ டூ. பூவடிருச்சு கெட்டுருச்சு வழி முட்டிருச்சு கிளி சத்துருச்சு. என்னப்பா சொல்ற? ஐயையோ ஐயையோ யாயாயாயாயோ ஐயையோ யாயாயாயாயோ ஐயையோ. இவோ அம்மானா நான் உனக்கு பெரியம்மா. அவன் பெரியப்பா பையன். உங்க அண்ணன். இப்போ இவங்களுக்கு தற்கொலை பண்ணிக்கிறது தவிர வேற வழி தெரியல. ஆனால் இது இவங்க தப்பா? சொல்லுங்க, இது இவங்க தப்பா? முன்னாடியே பெரியம்மா பசங்க தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக லவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் பயங்கரமாக லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் இதெல்லாம் மறந்துட்டு பிரிஞ்சு வாழவே முடியாதுன்ற நிலைமைக்கு போயிட்டாங்க. இதில் யாரை குத்த சொல்ல? இவங்களையா? இவங்களை சேர்த்த அந்த காலத்தையா? இவங்க சேர்ந்த நேரத்தையா? இல்லை அவங்க பெரியம்மா தள்ளி இருந்த தூரத்தையா? யாரை குத்த சொல்ல? இப்போ ஒன்று இவங்க தற்கொலை பண்ணிட்டு சாவணும், இல்லைன்னா எதை பற்றியுமே யோசிக்காம சேர்ந்து வாழணும். இப்போ இவங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்க? இப்போ இவங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்க? அப்படின்னு ஆடியன்ஸை கேட்டு முடிக்கிறோம் சார். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறப்பா. ஓகே சார். சொல்லி டேய் என்னாச்சு? இப்பதான் 2வது கதை முடிஞ்சது. எந்த கதை? கோல்டன் ரூல்ஸ். டேய் அதுவா? என்ன சொன்னாரு? பாத்ரூம் போயிருக்காரு. அட பாவி, அதை ஏன்டா சொன்ன? ஷாக்கா இருக்க போறாரு. அப்போதானே நம்ம மேட்ரை சொல்லும் போது அதுக்கு இது பரவாயில்லன்னு தோணும். கரெக்டாக தானே மிஸ் மதுமிதா பாலமணி மார்பன்? அப்பா பாவம். சச்சா, மாமாவை போய் அப்படிலாம் பண்ணுவேண்ணா. சும்மா லைட்டாக தான். என்னமோ சொல்ற. ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். டேய் அப்பாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி இந்த படத்தை மட்டும் நல்லா பண்ணிடு. ஏன்னா அவருக்கு நீ முஸ்லிம்ன்றதை தாண்டி பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்றதும் முக்கியம். ஓகேவா? பரவாயில்லையே, வழக்கமாக ப்ரொடியூசர்லாம் படம் நல்லா பண்ணால் கார் தருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் அப்பா என்னன்னா பொண்ணே தருவாருப்புல. டேய் என்ன கலாய்க்கிறியா? சரி ஓகே, நான் திரும்ப கூப்பிட்றேன். உட்காருங்க. நல்லா யோசிச்சு பார்த்தா உண்மையிலேயே இதில் எது சரி எது தப்புன்னு தெரியல. ஆமாம் சார், ஆக்சுவலி இங்கே சரி தப்பு எல்லாமே நம்ம சௌரியம் தான்.
யோசிச்சு பாருங்க, கொலை பண்ண தப்பு ஜெயில போடுறாங்க. ஆனா இதுவே மனுஷனை தவிர வேற உயிர்கள், ஆடு மாடு கோழி, இதுல எதை கொலை பண்ணாலும் தப்பு இல்லை, தண்டனை இல்லை. ஏன்? ஏன்னா நம்ம சௌகரியம். ஏன்னா அவங்களால நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. இப்ப நமக்கு 6 அறிவு, அவங்கள விட ஒரு அறிவு அதிகன்ற ஒரே காரணத்தினால கிட்டத்தட்ட இந்த உலகத்துல இருக்கிற மத்த எல்லா உயிர்களையும் நம்ம அடிமைப்படுத்தி வச்சிருக்கோம். இது சரியா? இல்ல. ஆனா அப்படிதான் வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம சௌகரியம். யோசிச்சு பாருங்களேன், இப்ப ஃபியூச்சர்ல நம்மளை விட ஒரு அறிவு அதிகமா ஒரு ஸ்பீசிஸ் உண்டாதுன்னு வைங்க. அப்போ இப்ப நம்ம மிருகங்களை எப்படி நடத்துறோமோ அதே மாதிரி தான் அவங்களும் நம்மள நடத்துவாங்க. ஆனா அப்ப மட்டும் நாம இது தப்பு, அநியாயம் அப்படின்னு பேசுவோம். நம்ம சைஸுக்கு ஏற்ற சட்டம் மாதிரி தான் சார் இந்த சரி தப்புலாம். அண்ட் இந்த கதையில அவங்க லவ்க்காக பண்றாங்க, அந்த பசங்க சாகரடியா இருக்காங்க. இப்ப யோசிச்சு பாருங்க சார், ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றா, ஒத்துக்கலன்னா அந்த பசங்க செத்துருவேன்னு சொல்றாங்க. பசங்க செத்தா கூட பரவாயில்ல, என் கௌரவம் தான் முக்கியம் நினைக்கிற அப்பனை விட கேவலமான அப்பன் இந்த உலகத்துல இருக்க முடியுமா சார்? ஆமாம்மா, கரெக்ட் தான். ஆனா ஒரு அப்பா பாயிண்ட் ஆஃப் இருந்து பேசுறேன். உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம். அதுக்குன்னு வேலை வெட்டி இல்லாத ஒருத்தனுக்கு கட்டி கொடுக்க முடியுமா? கண்டிப்பா சார், அது முடியவே முடியாது. என்ன பெருசா எதிர்பார்த்துட போறோம்? மினிமமா ஒரு நல்ல வேலை, பொண்ணை கடைசி வரைக்கும் நல்லா வச்சு காப்பாத்துவான்ற ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். மற்றபடி பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். சூப்பர் சார், ப்ரௌட் ஆஃப் யூ. சரி, அடுத்த கதை. தக்காளி சட்னி சார். புரியல, பசிக்குதா? இல்ல சார், இதுதான் அடுத்த கதையோட பேர். Anita, how is your article about transgenders shaping up? நல்லா வந்துட்டு இருக்கு சார். சில பேர் கொஞ்சம் தயங்குறாங்க, பட் ஒன்ஸ் கம்ஃபர்டபுள் ஆயிட்டாங்கன்னா அவ்வளோ சொல்றாங்க. இப்போ கூட ராகினின்னு ஒரு டிரான்ஸ் உமன் இன்னைக்கு நைட் அவங்களோட நுங்கம்பாக்கம் வர சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நைட் ப்ராஸ்டியூஷன்லாம் எப்படி நடக்குதுன்னு ரியல் டைமில் போய் பார்த்தா இட் பி கிரேட் ஃபார் த ஆர்டிக்கல். Good, but be careful. யா ஷூர். அப்புறம் நம்ம கேரளா பிரான்ச்சில் வந்து ஒரு 6 months ஒர்க் பண்ணுறதை பற்றி கேட்டிருந்தேன். என்ன டிசைட் பண்ணிருக்கீங்க? இல்லை சார், ஐ ப்ரிஃபர் பீயிங் ஹியர். அனிதா, அங்கே போனீங்கன்னா உங்கள் சேலரி டபுள் ஆகும். அது இல்லாமல் யூல் பி தி சீனியர் ரிப்போர்ட்டர் தேர். ஆமாம் சார், ஆனால் என்ன இஷ்யூ? வீட்டில் ஏதாவது சொல்கிறாங்களா? நான் வேணா வந்து பேசுகிறேம்மா. இல்லை சார், நான் லவ் பண்ணுறேன். அங்கே போனால் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், அதான். Vetri, HR wants to meet you. நேத்து நீ ஆஃபீஸ்க்கு வரலையா? கைஸ், லாஸ்ட் வீக் ரெனோவேஷன் ஒர்க்கில் சிசிடிவியை மாற்றி ரெஸ்ட் ரூமில் ஃபிட் பண்ணிட்டாங்க. சீம்ஸ் தோஸ் கைஸ் வர் ட்ரங்க். ஸோ இப்போதைக்கு யாரும் அந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண வேணாம். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். சிசிடிவி டிஸ்கனெக்ட் தான் பண்ணியிருந்தோம், ஆனால் யாரோ பிளான் பண்ணி அதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நீ மாஸ்டர்பேட் பண்ண சிசிடிவி ஃபுட்டேஜை ஆஃபீஸ் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆஃபீஸ் ஃபுல்லாக இப்போ அது பரவிட்டு இருக்கு. ஏண்டா ஆஃபீஸ்க்கு எதுக்கடா வருவீங்க? யூ ஃபயர்ட். வேலையே ரிசைன் பண்ணிட்டியா? ஏன்? அது பாலிடிக்ஸ். டேய், பாலிடிக்ஸ் எல்லா இடத்துலையும் தாண்டா இருக்கும், அதுக்குன்னு? இல்லை அனிதா, என்னால் முடியல. அவங்க என்ன வேணே டார்கெட் பண்ணி அப்ரைஸ்லாம் இல்லாமல் இந்த மேனேஜர் வேற. சில், ரிலாக்ஸ். என்ன வேணும்? நீ ஏதாவது சொல்லு. 1 watermelon, 1 orange juice. சரி, நோட்டீஸ் பீரியட் எவ்வளோ நாள்? உன் மூஞ்ச பார்க்கவே அருவருப்பாக இருக்குன்னு நம்ம ஆஃபீஸ் லேடிஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நோட்டீஸ் பீரியட்லாம் வேணாம், மேனேஜ்மெண்ட் கிட்ட நான் பேசிக்கிறேன். நோட்டீஸ் பீரியட் இல்லையா? ஏண்டா எல்லா ஐடி கம்பெனிலையும் இருக்குமேடா. இல்லை அனிதா, நான் அவரோட ரொம்ப சண்டை போட்டதுனால நோட்டீஸ் பீரியட்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏண்டா சண்டைலாம் போடுற? ஏன்னா பிளாக் மார்க் ஆகிட போகுது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ப்ளீஸ் இதை பற்றி பேச வேணாமே. சரி குடி. நான் என் வீட்டில் பேச போகிறேன். செம்ம ப்ரெஷர். ஸோ எப்படியாவது ப்ளீஸ் ஆயிடு. ஒருவேளை எங்கள் வீட்டில் ஒத்துக்கலனா என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? நான் தானே கேட்டேன், சொல்லு. ஏன் அனிதா நெகட்டிவாகவே பேசுகிற? நம்ம தாட்சுக்கு அவ்வளோ பவர் இருக்கான். நம்ம ஏதாவது ஒரு பொருளை பார்த்து அதிலே கான்சன்ட்ரேட் பண்ணா அதை நம்ம மைண்டால் லிஃப்ட் கூட பண்ண முடியுமா?
காலேஜ்லேருந்து நீ தான் என் பொண்டாட்டின்னு தினமும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ அதான் நடக்கும். எங்க திருப்பி சொல்லாத. காலேஜ்லேருந்து நீ தான் என் பொண்டாட்டின்னு தினமும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த நிஷா, அந்த WCC பொண்ணு, அப்புறம் போன வாரம் கூட ஒரு பொண்ணு கூட கடலை போட்டிருந்தே, அவங்களா யார் மச்சான்? டேய், அவங்களும் அனிதா ஒன்னா? அனிதா நான் பண்ணுறதுக்கு பேர் லவ்டா. மற்றதெல்லாம் ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், லஸ்ட்டு. லவ்வுக்கு லஸ்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சரி, இந்த விஷயம் அனிதாக்கு தெரிஞ்சா புரிஞ்சிக்க மாட்டாடா. ஏன்னா பொண்ணுங்க வேற, நம்ம வேற. ஆமா ஆமா, எல்லாம் வேற தானே. கண்ணு, காது, மூக்கு. ஏய், அது இல்லடா. அதாவது சொசைட்டியில் 2 பேரும் ஈக்குவல் தான். ஆனால் 1000 தான் ஈக்குவல் நம்ம 2 பேரும் பேசினாலும் 2 பேரும் வேற வேற தான். சனிக்கிழமை என்ன பிக் பாஸ் பார்த்தியா மச்சான்? இல்லையே. அப்புறம் ஏன்டா புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்க? மச்சான், இப்போ ஆக்சிஜனும் காத்துல தான் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடும் காத்துல தான் இருக்கு. அதுக்குன்னு ரெண்டுமே ஒன்றுன்னு சொல்லிட முடியுமா? ரெண்டுத்துக்கும் தனி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குல்ல. அதே மாதிரி தான் பொண்ணுங்களும் பசங்களும் அடிப்படையிலே வேற வேற மாதிரி. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னு வையேன், ஒரு பையன் டிரைவ் பண்ணான்னா அவன் பெருசாக யார்ட்டையும் வழிலாம் கேட்க மாட்டானா. ஏன்னா பொண்ணுங்களை விட பசங்களுக்கு சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன் அதிகமாக. இதே பொண்ணுங்க அட்ரஸ் தெரிஞ்ச இடத்துக்கே போனாலும் 1000 பேர்கிட்ட வழி கேட்டு தான் போவாங்களாம். இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஈகோ அஃபெக்ட் ஆகுதுல, நம்மளுக்கும் அவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடா. புரியுதா? கையறா கசகசன்னு. அந்த மாதிரி நம்மளுக்கு சரின்னு தோன்ற நிறைய விஷயம் அவங்களுக்கு தப்புன்னு தான்டா தோணும். நல்லா சமாளிக்கிறடா டேய். டேய், இதான்டா லாஜிக்கு. சரி, அதெல்லாம் விடு. எப்பத்துல இன்டர்வியூ? நாளைக்கு. ஓ, அப்புறம் இந்த வாட்டியா CCTV இல்லாத ஆஃபீஸா பார்த்து சரி மச்சான். 2 மாசமா நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்கே போனாலும் ரெஃபரன்ஸ் இருக்கா அது இருக்கான்னு கேட்டு சாவடிக்கிறானுங்க. ஹைட்டி வேற டவுன், இதில் ஃபோன் EMI, பைக் EMI வேற. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. காசு ஏதாவது வேணும்னா சொல்லுடா, நான் தரேன். அதெல்லாம் வேணாம், நான் பார்த்துக்கிறேன். சரி, நான் ஒர்க் முடிச்சுட்டு கால் பண்ணுறேன். பை. பை. அலைகள்னாலே ஒரு அழகு தான். பிரதர், தண்ணி கிடைக்குமா? ஆமாம் பிரதர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஓ, என்ன படிச்சிருக்கீங்க? BIT. IT ஃபீல்ட்லாம் இப்போ கொஞ்சம் டவுன் தான் இல்லை? ஆமாம் பிரதர், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு கம்பெனியில் HR ஒர்க் பண்ணுறான். நான் சொன்னால் கண்டிப்பாக செய்வான். கேளுங்கண்ணா, கேட்டு சொல்லுங்கள். உங்கள் நம்பர் சொல்லுங்கள். 9500058005. வெற்றி, உனக்கு எப்ப வெற்றி வேலை கிடைக்கும்? தப்பா எடுத்துக்காதடா. நீ வேலைக்கு போயிட்டு இருக்கும்போதே உங்க அக்காவுக்கு நிச்சயம் பண்ணிட்டோம். அவங்க எதிர்பார்ப்பு வேற இப்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால தாண்டா நான் உங்ககிட்ட கேக்குறேன். ஓடி ஓடி நல்ல இடத்த பார்த்தோம். உங்க அப்பாவோட சம்பளத்தை வச்சுக்கிட்டு என்னால இதெல்லாம் சமாளிக்க முடியலடா. நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? இப்போ என்னம்மா பண்ண சொல்ற? பா விடுப்பா, நீ எதுவுமே பண்ண வேண்டாம். என் தலை எழுத்து எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். நான் வேலைக்கு போயிருந்தா இந்நேரம் எனக்கு 40,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சிருக்கும். ஆனா உங்க அப்பாவால நான் இன்னைக்கு வீட்லயே அடைஞ்சு போய் உட்காந்துருக்கேன். டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு என்ன பிரயோஜனம்? என் கூட படிச்சவங்க எல்லாம் கை நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நான் இப்படி வீட்டுல உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இங்கேயே இருக்கேனே. என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பார்க்க மாட்டியா? நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் ஒரு சுகத்தையும் அனுபவிக்கல. வந்துட்டாரு, நீ சாப்பிடு. ஹலோ தம்பி, நான் ஜெமினி பேசுகிறேன்ப்பா. அன்னைக்கு பீச்சில் பார்த்தோம்ல, உன் வேலை விஷயமா கூட பேசணுமே. நான் சொல்லுங்கண்ணா. ஃப்ரெண்டுக்கிட்ட உன்னை பற்றி சொன்னேன். இந்த வாரத்துக்குள்ள நல்ல தகவல் வந்துரும்ப்பா. ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. அப்புறம் ஒரு விஷயம் பேசணும். தனியா இருக்கியா? என்னண்ணா சொல்லுங்கண்ணா. உன் ஃப்ரெண்டு யாராவது பணத்தேவையில் இருக்காங்களாப்பா? ஏண்ணா? எனக்கு தெரிஞ்ச லேடி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டு ஃபாரின்ல இருக்காரு. ஒரு 20-25 வயசுல பையன் இருந்தா கிடைக்குமான்னு கேக்குறாங்க. கேஸும் 20,000 கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? நான் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்றேன். ஒரு 1 ஹவர்ல சொன்னா நல்லா இருக்கும். 10 மணிக்குள்ள அந்த பையன் அங்க
அங்க ஸ்பாட்ல இருக்கணும். சரிண்ணா. ஓகே. வெற்றி, என் சார்ஜர் எங்க? டேய், என்னப்பா பேசுனியா? ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா? அண்ணா, பிரச்சனைலாம் எதுவும் வந்துடாதுல்ல? எல்லாம் சேஃப் தானே? அதெல்லாம் ஒன்றும் வராதுப்பா, சேஃப் தான். அப்போ ஓகேண்ணா. சரி, உன் ஃப்ரெண்டு ஃபோட்டோவும் நம்பர் அனுப்பிவிடு. அண்ணா, நான் தான்ண்ணா. சரிப்பா, அப்போ உடனே கிளம்பி சோழிங்கநல்லூருக்கு வா. அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கோ. சுத்தமாக இருக்கணும். அவங்கக்கிட்ட உன்னோட உண்மையான பேரோ நம்பரோ கொடுத்துடாத. உன் பேரை ஷாருக் கான்னு சொல்லு. அவங்களுக்கு பிடிச்சிட்டா ஸ்ட்ரைட்டாக அடுத்த தடவை உனக்கே கால் பண்ணுவாங்க. ஆனால் என் மூலமாக போனால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்குவேன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். ஆனால் எக்காரணத்துக்கு கொண்டும் காண்டம் இல்லாமல் பண்ணாத. Sharu? Yes, ma'am. Hi. Hi. There's a restroom there. Go have a shower. இல்லை மேம், வரும்போதே குளிச்சுட்டு தான் வந்தேன். பைக்ல தானே வந்த? எஸ் மேம். You must be sweaty, so. குளிச்சிட்டேன் மேம். சரி, ரெஸ்யூமே கொடு. ரெஸ்யூம்? ஆமாம், ஜாப் இன்டர்வியூக்கு தானே வந்திருக்கேன். ஃபார்மல்ஸ்லாம் போட்டு. பின்ன மேட்ரு பண்ண வந்திருக்கியா? ஃபர்ஸ்ட் டைமா? ஆமாம். இல்லை இல்லை இல்லை. டேய், ஆமாவா இல்லையா? இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி இதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த மாதிரினா? இந்த மாதிரி சரி விடு, ஆரம்பிக்கலாமா? ஹேய் வெயிட், நான் சொடக்கு போட போட உன்னோட ட்ரெஸ் 1 by 1 ரிமூவ் பண்ணணும். ஓகே? யாருக்கு? 2 பேருக்கும் தான். 3 தம்பி, ஒரு கஸ்டமரோட ஊட்டிக்கு போகணும். 1 வீக். வெளியே யாருங்க அது? அவர் என் ஹஸ்பண்ட் தான். ஹஸ்பண்டா? ஏன் மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்காரா? ஆல்ரெடா. மச்சான், இதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்குது. சில பேர் ரொம்ப எமோஷனலாக அட்டாச் ஆகி ஐ லவ் யூ, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீயும் லவ் லிஸ்ட் புராணத்தை எடுத்து விட வேண்டியது தானே? டேய், சரி, இந்த போலீஸ் பிரச்சனை அது வராதா? மை ஹஸ்பண்ட். ஐயோ, இப்போ என்ன பண்றது? அவனை கொன்னுட்டு நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம். ஓகே? நான் எங்க அவரை கொல்லணும்? பிரீத்தி, வாசல்ல யார் இருப்பது? Anita, I want you to do an article about male sex workers. ஓகே சார். ஹலோ ஜெமினியா, மேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் பற்றி நாங்கள் ஒரு ஆர்டிக்கல் பண்ணுறோம். அண்ட் உங்கள் நம்பர் வந்து சுரேஷ் கொடுத்தாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நான் பார்த்துக்கிறேன். அனிதா, ஒன்னே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. என்னடா? ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ வெற்றி. என்ன பார்சல் அது? ஹே, ஐஃபோனா? எப்படிடா? ஃப்ரெண்டோட பிஸ்னஸில் அவர் கூட பார்ட்னராக சேர்ந்துருக்கேன். ஓ சூப்பர்.
அதில் கொஞ்சம் காசு வருது, அதான். ஹலோ தம்பி, நான் சொல்லுங்கண்ணா. எங்க இருக்கீங்க? கஸ்டமர் வேற கேக்குறாங்க. இதோ பக்கத்தில் தான் நான் இருக்கேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுண்ணா. ஓகே, அதே ஹோட்டல் தான். ரூம் நம்பர் 157. கேக்குதா? ரூம் நம்பர் 157டா. ஹலோ, கொஞ்சம் போலீஸ் கெடுபிடிலாம் அதிகமா இருக்கு, கொஞ்சம் பார்த்து. மேம், மேம், அம்மா. ஹலோ ஹலோ, எவ்வளோ நேரங்க இங்கே வெயிட் பண்ணுறது? பையன் பேர் ஷாருக்னு தானே சொன்னீங்க? அப்படி யாரும் இங்கே வரல. ஏய் ஏந்திரடி, கதவை திறந்து போட்டு படுத்திருக்க. ஏய், அவ வந்துட்டு இருக்காடி, 5 நிமிஷத்துல வந்துருவா. சரி, பர்த்டே கேக் எல்லாம் எங்க? அதெல்லாம் வரும், நீ முதல்ல எந்திரிச்சு ரெடி ஆகு. சரி, உன் புருஷன் அப்படியே விட்டாரு. அதை ஏன் கேக்குற? திருப்பதி கோயிலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். அம்மா இங்க. திருப்பதி போயிருக்காடா கோயிலுக்கு. ஏங்க, என் பேக்ல இந்த நகையை காணுங்க. கண்டிப்பா அவன் தான் தேடி இருக்கான். அது கொஞ்சம் நல்லா தேடி பாருங்க மேடம். திறந்து வச்சுட்டு பக்கத்துல போயிருந்தேன், வரதுக்குள்ள நகையெல்லாம் காணும். அவனை தவிர வேற யார் எடுத்து? அவன் அப்படிப்பட்ட பையன்லாம் இல்லைங்க. உன்னை சாப்பிட கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? போனை வச்சுட்டு வா. இப்ப வரப்போறியா இல்லையா? வந்து சாப்பிடு. இங்கேயே நீ இப்படி இருந்தீனா போற வீட்டுல போய் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலடி. தினமும் ஒரு பஞ்சாயத்தா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெற்றி, ஏய் ஆம்லைட்டோ, ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன். எத்தனை வாட்டி ஃபோன் பண்றது? சரி எல்லாம் விடு. நேத்து ஆன்ட்டி எப்படி கிசா வந்ததா? போன விட. டேய் வெற்றி, எழுந்து வாடா. வாடா. என்னடா பேயறிஞ்ச மாதிரி இருக்க? அதுவும் இல்லாம ஏதோ கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க. எவ்வளவு நேரம் உன்னை சாப்பிட கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது? சரி சரி, அதெல்லாம் விடு. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நானே உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன், சரியா? இந்தா வாய் தர. என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்க நீ? ஹலோ, தோ கிளம்பிட்டேன். சோபனா, இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடு. அப்பா வரதுக்குள்ள உன்னை வந்து வச்சுக்கிறேன். அப்பா வரட்டும். அவர் இப்பதாண்டி கிளம்பினாரு. கிளம்பி வர. எங்க போற? ஒரு நிமிஷம். கோயிலுக்கு. ஏன்டா அதுக்கு இப்படி கத்துற? பைத்தியம். ஏய், ஒண்ணும் இல்லடி, இங்க நான் பெத்தது கத்துது. நானும் வரேன். ஏன்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எனக்கே போய்க்கு தெரியும். இப்ப மாதிரி இருக்கும். நான் வரேன்னு சொல்றேன்ல. சரி, ஆனா தயவு செஞ்சு குளிச்சுட்டு வா. சொல்றா. நோ, அந்த திட்டு பையில ரோட்ல பார்த்தனா. என்னடா சொல்ற? எங்க பார்த்த? தோ இங்க தானா. தோ ஒரு ஆன்ட்டியோட பைக்ல போயிட்டு இருக்கான். நீ உடனே லொகேஷன் அனுப்புடா. லொகேஷன் அனுப்பு. தோ அனுப்பிட்டேன். டேய் வண்டியரா டேய். இறங்கு. ஏய் வெற்றி, என்னடா இங்க வந்து பைத்தியக்காரத்தனமா பைக்கை நிறுத்திட்டு இப்படி நடந்துகிட்டு இருக்க? என்னால முடியல. நானும் இதை அப்படியே விட்டுறல தான் நினைச்சேன். என்னால முடியல. என்ன விட்டுறலாம்?
டேய் சிகரெட் பிடிக்கிறியா? என்னடா பழக்கம் இது? ஆமா, உனக்கெல்லாம் நல்ல பழக்கம் தான்ல. எனக்கு என்ன கெட்ட பழக்கம்? நேத்து எங்க போயிருந்த? கோயிலுக்கு. போய் சொல்லாதமா. நேத்துக்கு நீ எங்க போயிருந்தேன்னு எனக்கு தெரியும். அது இல்ல, அது வந்து பேசாதமா. சே, நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன், இந்த வயசுல போய். நிறுத்துறா. அப்படி நான் என்னடா தப்பு பண்ணிட்டேன்? சரி, தப்புனே இருக்கட்டும். நான் இப்படி பொய் சொல்லிட்டு போனதுக்கு யாருடா காரணம்? உங்க அப்பா தானே. அவரு மட்டும் எல்லாத்தையும் அனுபவிப்பாரு. ஆனா நான் வீட்ல 4 செவத்துக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கணுமா? எனக்குன்னு ஆசை இருக்காது? நானும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி அடக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்க முடியும்? அதுக்குன்னு இது நீ அப்பா கிட்ட கேட்டிருக்கலாம்ல. ஏண்டா, நான் என்ன கேட்காமல இருந்திருப்பேன்? எத்தனை வாட்டி கேட்டிருப்பேன், கெஞ்சி இருப்பேன், கதறி இருப்பேன். ஆனா அவர் எதுக்குமே ஒத்து வரலடா. எனக்கு வேற வழி தெரியல வெற்றி. இல்லனா நான் ஏன்டா அப்படி பண்ண போறேன்? சரிம்மா, இதுக்கப்புறம் இதெல்லாம் வேணாம். நான் வேணா அப்பா கிட்ட பேசுறேன். நீ பேசு. ஆனா அவர் இதுக்கெல்லாம் ஒத்து வருவார்னு எனக்கு தோணல. அப்போ நான் பேசி அவர் புரிஞ்சுக்கலனா? இப்பதான் உனக்கு தெரியும்ல, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. மா, நான் எப்படிமா? அண்ணா நொன்ன ப்ரோ, கஸ்டமர் என்ன சொல்றாங்க? அண்ணா 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 இங்க வாங்க, நான் சொல்றது விட்றா. கேளுங்க ப்ளீஸ். விடுடா. திருட நகை எங்கடா வச்சிருக்க? அத சொல்றா. என்ன நகைண்ணா? என்கிட்ட நடிக்கிற நீ? நேத்து கஸ்டமர் கிட்ட ஆட்டை போட்டு போலடா. என்ன சாகடிக்கிறாங்கடா? உன் புத்தி என்கிட்ட காமிச்சில்ல நீ? அண்ணா சத்தியமா எந்த நகையை நான் எடுக்கலண்ணா. ரூம்குள்ள அவங்கள பார்த்தோன்னா நான் வெளியே ஓடி போயிட்டேண்ணே. அப்ப கஸ்டமர் போய் சொல்றாங்கன்னு சொல்றியா? டேய், நீ நகையை திருடலனா என்ன மயக்கடா ஓடுற? ஏன்டா என் போன் எடுக்கல? அண்ணா அதான் சொல்றேன், என் அம்மா தான் கஸ்டமர் பார்த்தோன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே. அதான் உடனே ஓடிட்டேண்ணே. உங்க அம்மா தான் கஸ்டமரா? ஆமாண்ணே. அப்போ உங்க அம்மா நகை நீ தான் வந்திருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாதோ? அவங்க உன்னை பார்க்கல, ஆனா நீ அவங்கள பார்த்திருக்க. ஆமாண்ணே. சரிடா, இப்ப நகை காணா போச்சுன்றாங்களே. ஒரு நிமிஷம் இருங்க. டேய், எங்கடா போற? டேய், ஆமா, உன் நகை தான் காணாம போச்சா? இல்லையே. ஏன், என்னாச்சு? ஒரு நிமிஷம். ஏய் நில்லு. டேய், அண்ணா அவங்க நகை எதுவும் காணாம போலன்னு சொல்றாங்கண்ணே. யார் சொன்னா? இப்பதானே கேட்டேன். டேய், அந்த அம்மா நகைலடா, உங்க அம்மா நகை. அவங்க தானே அம்மா. அப்ப அன்னைக்கு வந்த கஸ்டமர் யாரா? ஏன் அம்மா தானே. உனக்கு என்ன 2 அம்மாவா? உங்க அப்பாக்கு என்ன 2 பொண்டாட்டியா? இவங்க தானே அம்மா. அன்னைக்கு வந்த கஸ்டமர் இவங்க தானே. என்னடா உளற? அப்ப இவங்க கஸ்டமர் இல்லையா? அண்ணா உங்களுக்கு கஸ்டமர் தானே, ஆனா எனக்கு அம்மாண்ணே. இருடா, இவங்க கஸ்டமரா இல்ல அம்மாவா? ஏன் அம்மாண்ணே. அப்ப இது யாரு? யாருன்னு அது? இவங்க தான்டா அந்த கஸ்டமரே. அப்ப இவங்க? அவங்க உன் அம்மா அப்பா. அண்ணா அது எனக்கு தெரியும்ண்ணே. ஆனா அன்னைக்கு ரூம்குள்ள இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? எந்த ரூம்ல? ரூம் நம்பர் 187. டேய், நான் சொன்ன ரூம் நம்பர் 157டா. நீ எந்த ரூமுக்கு போன? மாத்தி போயிட்டியா? என்னடா முழிக்கிற? ஓட்டதடா கேட்டுட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். அம்மா, அன்னைக்கு அந்த ரூமுக்கு ஏமா போயிருந்த? அதான் சொன்னனேடா, உங்க அப்பாவால தானே. மா, அது இல்லம்மா, என்ன வேலையா போயிருந்த? அது வந்துடா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கெட் டுகெதர் வச்சாங்க. அதுக்கு தான் நான் அப்பா கிட்ட சொல்லாம அங்க போனேன். உங்க அப்பா கிட்ட சொன்னா எப்படியும் விட மாட்டாரு. நாங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம். அதுக்காக தான் அவங்கள பார்க்கணும்னு நான் யார்கிட்டயும் சொல்லாம போனேன். அப்பா கிட்ட சொல்லிடாதடா. சாரிம்மா. என்னாச்சு? ஏய் வெற்றி, வெற்றி யாரா அவரு? அப்படியா? சரி, நான் பாத்துக்கிறேன். தம்பி, சாரிடா, உன்னை தப்பா நினைச்சேன்ப்பா. அந்த நகையை திருடினது அந்த ஹோட்டலோட ரூம் பாய் தானா? தப்பா எடுத்துக்காத. அது நீ படக்குன்னு பாலிசி ஆயிட்டியா? அதான் அண்ணன் உன் மேல சந்தேகப்பட்டேன். சாரி. தம்பி, ஒரு நிமிஷம். உன்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கு. மா, இங்க வாமா. ஹலோ, ஜெம்மியா? மேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் பற்றி நாங்கள் ஒரு ஆர்டிக்கல் பண்ணுறோம் சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட்
நானும் வரட்டுமா? என் ஆர்டிக்கலுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க சான்ஸ் இருக்கு. சரிம்மா, இப்போ நீ எங்க இருக்க? பையன் நல்லா வந்தான்டா, ஒன்ன மாதிரிலாம் இல்லை. அனிதா, அனிதா, ஐம் சாரி அனிதா. சீ, அசிங்கமால உனக்கு? வாட் தி ஃபக்? இவ்வளோ நாள் ஃப்ரெண்டு கம்பெனி அது இதுன்னு பா எல்லாமே போய் தான் இல்ல. நானும் எல்லாத்தையும் நம்பியிருக்கேன். எவ்வளோ பெரிய பேக்கு நானு. இல்ல அனிதா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அப்ப இவ்வளோ நாள் என்ன லவ் பண்ணது எல்லாமே நடிப்பு தான் இல்ல? ஹவ் சீப். நான் என்னடா பாவம் பண்ண உனக்கு? இல்ல அனிதா, சத்தியமா உன்னதான் லவ் பண்றேன். உன்னை மட்டும்தான் லவ் பண்றேன். இது என்னோட சிச்சுவேஷன். 3 மாசமா வேலை இல்ல, பைக் EMI, ஃபோன் EMI, பத்தாதுக்கு என் தங்கச்சியோட கல்யாணம் வேற. அப்பதான் ஜெமினின்னு ஒருத்தர் வந்து எனக்கு இதெல்லாம் சொன்னாரு. சத்தியமா நான் இதெல்லாம் புடிச்சு பண்ணல அனிதா. இது ஒரு வேலை, அவ்வளவுதான். ஓ, புடிச்சு செய்யல இல்ல? வெரி நைஸ். நியாயமா ஒரு பொண்ணு பிடிக்காம செக்ஸ் வச்சுக்கவே முடியாது. அண்ட் பயாலஜிக்கலி ஒரு பொண்ணை ரசிக்கலனா அவனுக்கு எரெக்ஷனே வராது. ஐயோ அனிதா, அது லஸ்ட். லவ் வேற, லஸ்ட் வேற. நான் எத்தனையோ பொண்ணுங்களோட இருந்திருந்தாலும் அதுல காதல் இல்ல, வெறும் காம மட்டும்தான் இருந்திருக்கு. ஒரு பையன் ஒரு பொண்ணை நினைச்சு மாஸ்டிபேட் பண்றானா அதுக்காக அந்த பொண்ணு மேல லவ் இருக்குன்னு அர்த்தம் இல்ல. ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல ஒரு பையன் ஒரு ப்ராஸ்டிட் கிட்ட போறானா அதுக்காக அந்த ப்ராஸ்டிட் மேல அவனுக்கு லவ் இருக்குன்னு இல்ல. ப்ளீஸ் அனிதா, புரிஞ்சுக்கோ. லவ் வேற, லஸ்ட் வேற. ஓகே. அம்மா இல்ல. ஷிட். அனிதா, ஐம் சாரி வெற்றி. இவ்வளோ நாள் சொசைட்டியில் நடக்கிறத வச்சு நானும் அப்படியே இருந்துட்டேன். எவ்வளோ தப்பான ஐடியாலஜிஸ். பட் நீ சொல்றதான் பர்ஃபெக்ட். ஆக்சுவலி தேங்க்ஸ் வெற்றி. இதெல்லாம் நடக்கலனா எனக்கு எதுவுமே புரியாம போயிருக்கோம்ல. ஐம் சாரி வெற்றி. ஐ லவ் யூ so much. உன்னை ரொம்ப லவ் பண்றேன். நானும் தான். ஆனா லஸ்ட்காக உன் ஃப்ரெண்ட் பிரசாத் கூட ஐ வாண்ட் ஹேவ் செக்ஸ். அப்படி இல்லைனா வில் பிரேக் அப். நீ என்னெல்லாம் வேலை பார்த்தேன்னு உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவேன். அனிதா, டேய் எங்கடா போறோம்? சொல்றேன். டேய் வீட்ல இருந்து இதெல்லாம் சொல்றேன், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எங்க போறோம்? டேய் எங்கடா போறோம்? ஹாய், வாங்க. ப்ளீஸ் கம். ஏய் இங்க என்னடா கூட்டிட்டு வந்த? உட்காருங்க. எப்படி இருக்க பிரசாத்? நல்லா இருக்கேன். ஓகே, 5 minutes. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீ குளிச்சியா? இல்ல அப்படி இல்லனா there's a shower there. You can make use of it. Okay? Feel free. நான் வந்துடுறேன். ஃப்ரீதா. மச்சான், என் மேல அவ்வளவு ஸ்மெல் வருதாடா? என்ன மட்டும் குளிக்க சொல்றா? மொத்த இப்பதான் நான் குளிச்சுட்டு வந்தேன். டேய் சரி அதை விடு. எதுக்கு இங்க வந்திருக்கோம்? இங்க வெளில போறோமா? டேய் மச்சான், வேணாண்டா, தப்புடா, சொன்னா கேளு. என்ன தப்பு? நீங்க 2 பேரும் சேர்ந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறீங்க. அதுக்கு நான் சாட்சி கையெழுத்து போடணும், அதானே? மச்சான் லைஃப்ல அவசரப்படாதடா. நான் வேணா உங்க அம்மாட்ட பேசுறேன். டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அதுவும் இல்லைன்னா எதுக்கு இங்க வந்திருக்கோம்? ஒண்ணுமே புரியலையே. லஸ்ட்காக உன் ஃப்ரெண்ட் பிரசாத் கூட ஐ வாண்ட் ஹேவ் செக்ஸ். டேய் உங்க போதைக்கு நான் ஊர்காவாடா? மச்சான் சத்தியமா எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடா. அவ அம்மா கிட்ட சொல்லிடுவேன், பிரேக்கப் பண்ணிடுவேன் மிரட்டுறாடா. ஏய் அதுக்கு உன்ன மாதிரி நான் என்ன ஆம்பளை ஐட்டமா? அதுவும் இல்லாம அவன் உன் ஆள்றா. நான் எப்படி மச்சான்? ஐம் ரெடி. குவிக் ஷார். ரெடில? ஏய் காண்டம் வச்சிருக்கல? நினைச்சேன். வெற்றி பேபி, நீ போய் சமத்தா சீக்கிரமா காண்டம் வாங்கிட்டு வந்துரு.
நான் செம்ம மூடா இருக்கேன் அண்ட் பிரசாத் வேற எனக்கு சூப்பர் ஹாட்டா இருக்கான். போ வாடா. எங்க அனிதா? அனிதா சட்டை கழட்டு. அனிதா பயமா இருக்கு அனிதா. அனிதா வேணாம் அனிதா. அனிதா அவன் என் ஃப்ரெண்ட் அனிதா. அனிதா வீடு அனிதா. அனிதா இங்க பண்ண வெக்கமா இருந்தா நம்ம உள்ள போயிடலாமா? எங்கேயுமே வேணாம் அனிதா. வீடு அனிதா. அனிதா நீ being on top or you being on top? மொட்டை மாடலாம் வேணாம் அனிதா. சொல்லுடா. புது அனிதா. அனிதா வேணாம். So, உனக்கு ஏதாவது ஃபேண்டசிஸ்? ஃபேண்டசிஸ்னா என்ன அனிதா? அனிதா 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 டேய் போடா. அனிதா 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 சட்டை பட்டர் கட்டுடா. பட்டர் பிச்சா ஏன்னா பேக்கா இருக்க போல. அனிதா 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 அம்மா டேய் நீரா விட்டு படத்துல ஒரு புருஷ மாதிரி வேடிக்கை பார்த்திருக்க தடுத்துறா டேய். என்னால முடியல. நீ இன்னொருத்த கூட என் கண்ணு முன்னாடியே. என்னால முடியல. எனக்கு புரியல. நான் உன்னதான் லவ் பண்றேன். இப்ப அவன் கூட பண்ணதுல எந்த லவ்வுமே இல்ல, வெறும் லஸ்ட் தான். பின்ன ஏன் உனக்கும் வருது? அண்ட் சார், இது நீங்க சொன்ன philosophy தானே? அத்தா. என்ன ஏன் அப்படி பாக்குற? இல்ல சொன்னியே. நீ கூட தான் வந்ததுல இருந்து அத்தனை கெட்ட வார்த்தை பேசினேன். நான் உன்னை இப்படிதான் பார்த்தேனா? இங்கே தான் பிரச்சனையே. நீங்க பண்ணா நார்மல், நாங்க பண்ணா வியர்ட். சார் philosophy மாதிரி. சார்க்கு மட்டும் லவ் வேற லஸ்ட் வேறையா. இவர் மட்டும் எவ கூட வேணா படுத்துட்டு உன்னை மட்டும் தான் லவ் பண்றா நீதா, மத்ததெல்லாம் லஸ்ட்னு சொல்வாராம். இதே நாங்க பண்ணா ஏண்டா எனக்கு வேற யார்கிட்டயும் அட்ராக்ஷன் வந்திருக்காதா? உங்ககிட்ட தோணுன மாதிரி வேற யார்கிட்டயும் தோணி இருக்காதா? உன்கிட்டயே மயங்கி கிடக்குற அளவுக்கு நீ என்ன அவ்வளோ பெரிய மன்மத குஞ்சா? உனக்கு தோன்றதெல்லாம் எனக்கும் தோணும். ஆனா நான் ஏன் எதுவும் பண்ணல? கமிட்மெண்ட். உன்னை லவ் பண்றேன்ற கமிட்மெண்ட். பட் நீ சொல்றத நானும் ஒத்துக்கிறேன். சாவர வரைக்கும் ஒருவனுக்கு ஒருத்தின்ற பழைய பஞ்சாங்கெல்லாம் நானும் பேசல. நீ சொல்ற மாதிரி லவ் வேற லஸ்ட் வேற தான். ஆனா நீ அந்த ஐடியாலஜில இருந்தனா உன் பார்ட்னரும் அதே ஐடியாலஜில இருக்கத நீ ஏத்துக்கணும். நீ மட்டும் எவ கூட வேணா இருப்ப, ஆனா நான் மட்டும் கல்லானாலும் கனவை புல்லானாலும் புருஷன் இருக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்றது எந்த விதத்துல நியாயம்? நீ சொல்றது ஓப்பன் ரிலேஷன்ஷிப். 2 பேர் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க, ஆனா யார் கூட வேணா பிசிக்கலா இருப்பாங்க. உனக்கு அதான் வேணும்னா யோசிச்சு சொல்லு. நான் கூட பிரேக்கப்லாம் பண்ணல. ஐ ஸ்டில் லவ் யூ. ஆனா இதுக்கப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுதுன்றத நீ தான் டிசைட் பண்ணும். ஓப்பன் ரிலேஷன்ஷிப்பா, கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பா, இல்ல பிரேக்கப்பா? தி பால் இஸ் இன் யோர் கோர்ட். என்ன எல்லா கதையும் நம்மளை டார்கெட் பண்ற மாதிரியே இருக்கு. சார், இந்த கதைகள்லாம் நிறைய பேருக்கு அவங்களோடய கனெக்ட் ஆகிற மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முக்கால்வாசி பேர் அப்படி தானே இருக்காங்க. இன்ஃபேக்ட் சில பேருக்கு சிறப்பாக அடித்த மாதிரி கூட இருக்கும் சார். என்ன சார் ஆச்சு? ஆமா ஆமா இருக்கும். இல்லை தண்ணி குடிச்சுக்கிறேன். அந்த அவன் ரூம்குள்ள என்ட்ரான அவங்க அம்மாவை பாக்குறான்ல, அவங்க அம்மாவை பார்த்த உடனே அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்ல? ஆமா சார். ஆனா ஆக்சுவலா இதுவே ஒரு ஆணாதிக்க மென்டாலிட்டி தான். யோசிச்சு பாருங்க, உள்ள அம்மா இருந்ததுனால பயங்கரமா ஷாக் ஆனா. இதுவே அம்மாக்கு பதிலா உள்ள அப்பா இருந்திருந்தான்னு வைங்களேன், வேற ஒரு பொண்ணு கூட, அப்போ இதே அளவுக்கு ஷாக் ஆயிருப்பானா? அப்பவும் ஷாக் ஆயிருப்பான். ஆனா இந்த அளவுக்கு ஆயிருக்க மாட்டான்ல. ஸோ இந்த கதையோட ஐடியாவே கிட்டத்தட்ட அந்த சீன்ல ஒரு சைக்காலஜில சொல்ற மாதிரி தான். ஒரு பையன் பண்ணா அது அவ்வளோ பெரிய ஷாக் கிடையாது, அதுவே ஒரு பொண்ணு பண்ணா அது ஒரு மிகப்பெரிய ஷாக் அப்படின்ற மாதிரி. சரி, அடுத்து இதான் சார் கடைசி கதை. ஒரு ஊர்ல ஒரு அழகான ஃபேமிலி. இது கொஞ்சம் எமோஷ்னலான ஸ்டோரி. சார் சார் கொஞ்சம் அமைதியா இருக்கு சார். மேடம் தள்ளுங்க சார். தள்ளுங்க மேடம். மேடம் சொன்னா கேளுங்க சார். ஏய், அது டிவில வர பொண்ணு தானே இது?
அண்ணா சூப்பரா இருக்குண்ணா. ஆமா ரக்ஷிதா, இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் என்கிட்ட இருக்கு தெரியுமா? அப்படியாண்ணா? ரக்ஷிதா, ட்ரெஸ் அழுக்காக்காத. சரிம்மா. டேய், நீ இன்னும் பாத்ரூம் போலையா? போயிட்டேம்மா. பிச்சிருவேன். வாடாங்க. பா. நான் உண்மையாலே போயிட்டேம்மா. போடா, போய் சொல்லாத, தெரியும் எனக்கு. டேய், என்னடா அவ பிரசாந்த் அண்ணன் கூப்பிடுறா? மாமா பையன்டா. குழந்தடி அவ. மா, அப்ப நானும் பிரசாந்த் அண்ணனை டேய், கூப்பிடுறேம்மா. நீ இன்னும் பாத்ரூம் போலையா? போடா. ஏய், சின்ன பொண்ணா அண்ணன் கூப்பிடலாமா? ஹே லக்ஷ்மி, சின்ன வயசுல நீ என்ன எப்படி கூப்பிடுவ ஞாபகம் இல்லையா? நான் தான் கூப்பிடுவேன். இப்போ நம்ம 2 பேரும் அண்ணன் தங்கச்சி மாதிரியா இருக்கிறோம்? சொல்றி. டேய், யாரா பாத்து போறாங்க, போடா. ஏய், பர்ஃப்யூம் அடிச்சிக்கல? இப்போ அது ஒன்று தாண்டி முக்கியம். அந்த காசுக்கு பசங்களுக்கு ஏதாவது வாங்கலாம்ல? ஓ, அப்போ எனக்கு பசங்க மேல அக்கறை இல்லையா? நான் அடிச்சிக்கல. லூஸு, உனக்கு பிடிச்சிருக்கு, நீ அடிச்சுக்கிற, அதில் என்ன இருக்கு? எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த பழக்கம் இல்லடி. அது இல்லாமல் அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. நமக்கு ஒன்லி சோப் அண்ட் பவுடர் தான். ஆனால் அவன் சொல்லட்டுமா? என்ன? உன் பர்ஃப்யூம்லேருந்து வர வாசத்தை விட உன் மேலேருந்து வர வாசம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய், சரி சீக்கிரம் வாங்க, கிளம்பலாம். ஏய் ரஷிதா, கிளம்பு. அப்பா வண்டியில போய் ஏறுப்போ. எத்தனை மணிக்கு வரணும்னு ஏதாவது சொல்லிக்கிறாங்களா லட்சுமி? இல்லக்கா, அங்கே போனாதான் தெரியும். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சரிக்கா, நான் போயிட்டு வரேன்க்கா. என்னாச்சு லட்சுமி? ஒன்றும் இல்லைக்கா, அதோ பர்ஃப்யூம்க்கு தான். கிளம்பலாமா? டேய், நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். சரிக்கா, நல்லா தைரியமா பண்ணுங்க. என்ன? பை. போயிட்டு இருக்கா? ஆல் தி பெஸ்ட். ஓகே. பை. ஹாய். ஹாய். உங்க பேர் என்ன? ரக்ஷிதா மிஸ். மிஸ்ஸா? என்னை பார்த்தா உங்களுக்கு மிஸ் மாதிரி தெரியுதா? மிஸ்ஸுன்னெலாம் கூப்பிட வேணாம். ஓகே மிஸ். இப்போ என்ன பண்ண போறீங்க? தளபதி ரஜினிகாந்த் மாதிரி பண்ணுறேன் மிஸ். சரி, ஓகே, பண்ணுங்க. என் மேலே சந்தேகப்படுறியா? நட்புன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? நண்பனா என்னன்னு தெரியுமா உனக்கு? சூர்யானா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஏய், சூப்பரா பண்ணிடி. ஹாய், ஐ அம் காயத்ரி, டைரக்டர் ஆஃப் தி ஷோ. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டரா? ஓகே ஓகே. இவர் தான் ஈபி. இவர் கூட கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. வணக்கம் சார். ஸோ டைமுக்கு வந்துடணும், ஓகேங்களா? சரிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ ஹாய்டா, நேம் என்ன? ரக்ஷிதா. ரக்ஷிதா. எந்த கிளாஸ்டா படிக்கிறீங்க? 3rd ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன். பி செக்ஷனில் படிக்கிறீங்களா? சரி, ஓகேடா. ஹாப்பியாக இருக்கீங்களா? இல்லை. ஏன், என்னாச்சு? தம்பி செலக்ட் ஆனாதான் நான் ஹாப்பி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பிலாம் செலக்ட் ஆயிடுவார். நீங்கள் அதை பற்றி எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க, சரியா? ஸோ உங்களுக்கு எனி டைம் என்ன ஹெல்ப்னாலும் என்ன கேளுங்க, சரிங்களா? ஸ்டேஜ்க்கு வாங்க. இப்போ நான் குஷி படத்துல இருந்து ஒரு சீன் பண்ண போறேன். சிவா, இது நல்லா இல்ல. நீ பண்ற காரியம் நல்லா இல்ல. நடிக்காத. நீ பார்த்த நான் பார்த்தேன். டாக்டர். ஐயோ! ரக்ஷிதா, ஐயோ!
நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் ரக்ஷிதாவை ரக்ஷிதா ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரியே தெரில, ரொம்ப சூப்பராக பண்ணிட்டுருக்கீங்க. இதே மாதிரி ஃபைனல்ஸ் வரையும் பண்ணிங்கன்னா ஃபினாலைக்கு நீங்கள் ஈஸியாக செலக்ட் ஆகிடலாம். தேங்க்யூ மிஸ். நீங்க ஆடினதுனால உங்க மேல இருக்கிற எதிர்பார்ப்பு எங்கேயோ போயிருச்சு. இனிமே எல்லா ரவுண்ட்லயும் உங்களை எதிர்பார்ப்போம். அமல் பேபி இதற்கு ரகுவான விளையாடு தானே பார்த்துருக்க. செம்ம சூப்பர் அட்டகாசம். டேய் 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 அதெல்லாம் பண்ணுவா. டேய் ஃபாஸ்டா போடுற. பேமெண்ட்டா? நீங்களே சொல்லுங்க. யாரு? 5 ரூபாய் கேக்குறேன். ரக்ஷிதா 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 யூ ஆர் கோயிங் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட். ஏய் யாருன்றல? 10,000மா? ரக்ஷிதா ஃபென்டாஸ்டிக், மார்வலஸ், எக்ஸலண்ட். இதே கமெண்ட்டை தான் அடுத்த ரவுண்டு சொல்லுவேன். அடுத்த ரவுண்டு கலக்குமா? நாங்க புது மொபைல் வாங்கியிருக்கோம். இனிமே நாங்க பண்றத எல்லாத்தையும் நீங்க இந்த யூடியூப் சேனல்ல பார்க்கலாம். இதை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட புது டிவி. செம்மையா இருக்குல்ல? எனக்கு 2 வாட்டர்மெலன் ஜூஸ். 2 வாட்டர்மெலன் ஜூஸ் வச்சு என்ன பண்ண போற? வேணாமா? எடுத்துக்கோங்க தாத்தா. பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் புது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போகிறோம். கிளம்பிட்டே இருக்கோம். அம்மா போலாமாடா? பாய். ஏய் பேக் கொடு. ஐயோ மறந்துட்டேன். லூசு. சார், நீங்க தான் ரக்ஷிதாவோட அப்பாவா? ஆமா. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. தொலைக்காட்சி நடத்தி வரும் லிட்டில் ராஜா லிட்டில் ராணி எனும் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று வந்த ரக்ஷிதா எனும் 8 வயது சிறுமி திடீரென மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. லக்ஷ்மி, கிளம்பு, ஃபைனல்ஸுக்கு போகணும். என்ன சொல்றீங்க? பைத்தியம் இதை முடிச்சிருக்கா உங்களுக்கு? நம்ம பொண்ணு இறந்துட்டாங்க. நம்ம பையன் இந்த ஷோக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்கான்ல, அவனுக்கும் நீ தானே ஃபைனல்ஸ்.
நீ போலனா அவன் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அவனுக்காகவே நீ நம்ம போய் தான் ஆகணும். சீக்கிரமா கிளம்ப, வீட்டுக்கு போய் ஃபைனல்ஸ் போகணும். Welcome back to Little Raja, Little Rani, the grand finale. நம்மளோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த கிராண்ட் ஃபினாலேல ஹரிணி கொடுத்து முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஹரிணியோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தா லைவ் வோட்டிங்ஸ் போயிட்டு இருக்கு. ஹரிணி உங்களோட ஃபேவரட் கண்டெஸ்டன்ட்டா இருந்தா அவங்களுக்கு வோட் பண்ணுங்க. அம்மா நான் விளையாட போட்டா சும்மா இரு. உன் வயசு குழந்தைங்களாம் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாரு. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சந்தோஷமான தருணத்துல நம்ம கூட இவ்வளோ நாள் பயணிச்ச ரக்ஷிதா, an excellent performer, எதிர்பாராத விதமா இன்னைக்கு நம்ம கூட இல்லை. அவளோட இழப்பை எங்களால ஏத்துக்கவே முடியல. இதெல்லாம் பொய்யா இருந்துடக்கூடாதுன்னு தோணுது. உங்களுக்கு நாங்க இருக்கோம். இந்த இழப்பை வார்த்தைகளால ஈடு கட்டவே முடியாது. பட் நம்ம வேலூன் டிவி சார்பாக அவங்க குடும்பத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்க போறோம். இன்னைக்கு ரக்ஷிதாவோட அம்மா அப்பா இங்க வந்திருக்காங்க. அவங்கள மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ் வாங்க. வேணாம். போங்க சார், போங்க. உங்களோட இழப்பை எங்களால வார்த்தைகளால ஈடுகட்ட முடியாது. We are very sorry for your loss. குழந்தை ரக்ஷிதா இன்னைக்கு உயிரோட இல்லை. அவளை ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க. அவளை அப்படி ரேப் பண்ணி கொலை பண்ணது என் பொண்டாட்டி தான். டேய் வாங்கடா டேய். அவன் கையில இருக்கிற மைக்க கொடுங்க. Hey! Hey! Please sir, please sir. Hey! Hey! What the fuck man? அம்மா இங்க வாயே. கத்தியா இருக்குங்க சார், ப்ளீஸ் போறாங்கல. ப்ளீஸ் லைஃப் போய். டேய் கத்தி வாங்கடா டேய். என்ன பண்றான் இவன்? டேய் இங்க கல்த. Oh fuck. ஏய் நம்ம 7 மணிடா. சொல்லுடி. ஹலோ. ஏய் என்னடா பண்ற? ஃப்ரீயா இருக்கியா? ஏய் பசங்களது அடுத்த எபிசோட் வந்துச்சு. பாத்தியா? வண்டி ஓட்டும் போது எப்படி பாக்குது? இப்ப அனுப்பு பாக்குறேன். சரி உடனே அனுப்புறேன் பாரு. Hi, hello and welcome back to Little Raja, Little Rani. ஹலோ சாம்பிள், எனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு.
சி, அதெல்லாம் பண்ண போறது இல்ல. என் புருஷனோட பால் சொம்புல விஷம் கலந்து வச்சிருக்கேன். அதை குடிச்சிட்டு அவன் செத்து போயிடுவான். என் மாமியார் சோத்துலயும் விஷம் வச்சுட்டேன். அவளும் அதை சாப்பிட்டு செத்துருவா. 2 சனியனுங்களும் செத்து போனதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஜாலியா ஜம்கானா பண்ணலாம். சரி சரி இரு, அவன் கூப்பிடுறான். பால் குடிக்கிறீங்களா? நீ எந்த பாலை கேக்குற? புரியல. இல்ல பசும்பாலா இல்ல எருமை பாலான்னு கேட்டேன். ஏய், என்ன திடீர்னு ஆம்பளை குரல்ல பேசுற? ஐயோ, அது நான் இல்லங்க. அதுக்கு காரணம் கழுதப்பால். டேய், யாரா அது? ஐயோ சாம்பிள், நீ என்ன இங்க? நான் தான்டா கள்ளக்காதலன். ஏண்டா புருஷன் இருக்கும்போதே வந்து கள்ளக்காதலன் வேற சொல்றியா? யோ, புருஷன் இருக்கும்போது வந்தாதான் அவன் கள்ளக்காதலன். புருஷன் இல்லாத போது வந்தா அவன் நல்ல காதலன். அப்ப நான் தான்டா அவளோட நல்ல காதலன். இல்ல, அவர்தான் என்னோட செல்ல காதலன். அடி பாவி, உன் மாமியாருக்கு வைக்கிறேன்னு சொன்னியேடி விஷம். இப்ப நான் அடிக்க போறேன் பாரு உன் புருஷனை டிஷும். தூங்கலையா? நான் வரேன், நீ போ. என்னாச்சு? ஏய், உன்னதான். ஒன்றும் இல்லை. இல்ல, நானும் பார்த்துன்னு தான் இருக்கேன். இன்னைக்கு ஷோ பார்த்துலேருந்தே நீ ஒரு மாதிரி இருக்க. என்னாச்சு? ஏய் சொல்ல, உங்களான பேசிட்டு இருக்க. என்னடி அது? எது? என்னடி கான்செப்ட் அது? குழந்தடி அவ. ஃபர்ஸ்ட் நைட் ரூம் போறா, கள்ளக்காதலன் வரா. என்னடி இதெல்லாம்? அவ்வளவு டபுள் மீனிங் டயலாக் வேற. சி, கேவலமா இருக்குடி. இந்த வயசு அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா? இதுல என்னடா இருக்கு? இது சும்மா ஷோக்காக தானே. இதுல என்ன இருக்கா? இந்த வயசுல இப்படிலாம் பேசி நடிச்சா உங்களுக்கு என்னடி தோணும்? குழந்தைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா அதெல்லாம்? ஏய், நான் கூட தானே இருக்கேன். அவன் தப்பு நடக்க விட்டுருவேனா? இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சோடனே மறந்துட போறாங்க. எப்படி லட்சுமி மறப்பாங்க? ஒரு வாட்டி கோவத்துல போன்ல நான் ஆனந்த் மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டேன். அவன் இன்னி வரைக்கும் அதை ஞாபகம் வச்சுட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டே இருக்கான். தெரியுமா உனக்கு? இந்த வயசுல எல்லாமே ஆழமா பதியும். அதுவும் இந்த மாதிரி கொச்சையெல்லாம் பேசினா இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு லட்சுமி. ஊர்ல எவ்வளவோ சேனல் இருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ ஷோஸ் இருக்கா, இல்ல எத்தனையோ குழந்தைங்க நடிக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் கூட தப்புன்னு சொல்வியா? ஆமா, அது எல்லாமே தப்பு தான். எல்லாரும் சிகரெட் பிடிச்சா சரின்னு ஆயிடுமா? ஓ, அப்போ ஊர்ல எல்லாரும் தப்பு, எல்லா பெத்தவங்களும் முட்டாளுங்க. நீ மட்டும் சரி, நீ மட்டும் புத்திசாலின்னு சொல்ல வரியா? சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? தப்பு லட்சுமி. ஐயோ, தயவு செய்து நிறுத்து. எல்லாத்தையும் தப்பா யோசிக்காத. இதுக்கு எத்தனை பேர் ஆசைப்படுறாங்க தெரியுமா? ஆனா நம்ம குழந்தைங்களுக்கு அவங்க திறமை கடத்துக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் அவங்க ஃபேமஸ் ஆயிருக்காங்க. வெளில போன 4 பேர் பாராட்டுறாங்க, போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க, ஷோஸ் வருது, சம்பாதிக்கிறாங்க. நம்ம அந்த வயசுல என்ன பண்ணி நின்றோம்? அந்த மாதிரி தாண்டி நானும் கேட்கறேன். அந்த வயசுல நாம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? கண்ணாம்பூச்சி விளையாடிட்டு பொம்மை படம் பார்த்துட்டு குழந்தைங்களோட விளையாடிட்டு இருந்தோம். அந்த வயசுல அதை தான் பண்ணணும். 8 வயசுல 2வது தான் படிக்கணும், 12வது படிக்க கூடாது. புரியுதா? இப்ப என்ன சொல்ற? அது இது அவங்க சம்பாதிக்கிற வயசு கிடையாது. இதெல்லாம் தப்பு. எனக்கு சுத்தமா புரியல. எனக்கு பிடிச்சிக்குது. இந்த பாரு, சும்மா மேல பேசி நிக்காத. சும்மா இருனா. இப்ப அங்க நிம்மதியா இருக்கும். பசங்க உங்களுக்கு பிடிச்சது பண்றாங்க. கொசுக்கள் எதுவும் இந்த குழந்தைங்க இப்ப ஏசி ரூம்ல நிம்மதியா தூங்குதுங்க. அதுங்களுக்கு பிடிச்சது பண்ணுதுங்க, நல்லா சாப்பிடுதுங்க, நல்லா தூங்குதுங்க. தயவு செய்து இதுக்கு எடுத்துறாத. நானும் அவங்களை பெத்தவ தான். எனக்கும் அக்கறை இருக்கு, உன்னை விட ஜாஸ்தியாவே. நான் பாத்துக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இன்னைக்கு ஒரு ஷோ இருக்கு, அதனால ரெடி ஆயிட்டோம். ஆனா அப்பா தூங்கிட்டே இருக்காரு. செப்பல போடு. ஆமா.
நைட்னா என்னன்னா அண்ணா மேட்ரு பண்றதுன்னா என்னன்னா சரி நீ என் மாமா பையன் தானே, அப்போ நமக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். அப்ப பால் சொம்ப எடுத்துட்டு நான் ஒரு ரூமுக்கு தான் வருவேன். ரக்ஷிதா என்ன பேசிட்டு இருக்கீங்க? உள்ள போங்க. உங்க கூட நான் வாழணும், குழந்தைங்க பெற்றுக்கணும், அந்த கண்களை நான் பார்த்துட்டே இருக்கணும், அப்புறம் அப்படியே ஒரு நாள் செத்து போயிடணும். ஹைட்டு ஜென்ரலாகவே குட்டி குழந்தைகளை வச்சு இவ்வளோ டபுள் மீனிங் டயலாக் பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கேன் மேம். சார் நீங்க டிஓபி தானே? ம் கேமரா பண்ற வேலையை மட்டும் பாருங்க, ஓகேவா? தேங்க்யூ. நீ சொல்லு. சோயா அதான் சொல்லிட்டு இருந்தேன்ல. சரி எனக்கு ஒரு கிஸ் கொடு, ஒரே ஒரு கிஸ் கொடு. குடுறா, குடுறா. இந்த ட்ரெஸ் வேண்டாமே, இன்னும் கொஞ்சம் கிளாமரா இருக்கலாம். அதெல்லாம் இல்லைண்ணா, சும்மா தானா. நான் செக்ஸியா இருக்கேனா? ஏய் வாடி போலாம். ரக்ஷிதா இடையில டயலாக் மறந்துட்டீங்க தானே? ஸோ இன்னைக்கு ரக்ஷிதா அண்ட் மோகன் எலிமினேட் ஆயிட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் the show has to go on. So next week இந்த குட்டீஸ் எல்லாம் இன்னும் பப்ளியா எனர்ஜெட்டிக்கா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. So until then it's Sangeeta signing off from Little Raja Little Rani the semi-final. ஏம்மா என்கிட்ட பேச மாட்டீங்க? அம்மா அம்மா வாய் மூடு. எவ்வளவு பிராக்டிஸ் கொடுத்தேன், நல்ல மக்கு மாதிரி பேன் நிக்கிற. சாரிம்மா, நெக்ஸ்ட் டைம் நான் நல்லா பண்ணுறேன். நீ ஃபர்ஸ்ட் வைல்ட் கார்டு வின் பண்ணு, அதுக்கப்புறமா நான் அவன்கிட்ட பேசுறேன். சரிம்மா, நான் இனிமேல் நல்லா பண்ணுறேன். காஸ்டியூம்ஸ் வேணும்னா வீட்ல போய் எடுத்துட்டு வாங்க. அது வரைக்கும் பசங்க ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கணும். ரக்ஷிதா, நாம கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுவோமா? ஓகேண்ணா. சரி, நீ ரொம்ப நாளா ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல என்ன நடக்கும்னு கேட்டுட்டு இருக்கல, இப்போ நான் அதை சொல்லட்டுமா? ஓகேண்ணா. சரி இங்க வா. அண்ணா ஏன்னா என் ட்ரெஸ் எல்லாம் கழட்டுறீங்க? ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல என்ன நடக்கும்னு கேட்டல, இதுதான் நடக்கும். ஓ ஓகேண்ணா. அண்ணா அண்ணா வேணாண்ணா, நான் விட்டுருங்கண்ணா. அண்ணா அண்ணா இங்க பாரு, நம்ம ஃபைனலுக்கு செலக்ட் ஆகணும்ல, நான் சொல்றபடி கேட்டால் தான் ஜட்ஜஸ் நம்ம ஃபைனலுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. நான் சொல்றதை கேட்கலன்னா நம்ம ஃபைனல் போக முடியாது, ஜட்ஜஸ் செலக்ட் பண்ண மாட்டாங்க, உன்னை அம்மா திட்டுவாங்க. பரவாயில்லையா? அப்போ நீங்கள் சொல்கிறபடி கேட்டால் நம்ம ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆகிடுவோமா? ஆமாம், நான் சொல்கிறபடி கேட்டால் நம்ம செலக்ட் ஆகிடுவோம். அண்ணா என்ன விட்டுருங்கண்ணா. அண்ணா நான் பயமா இருக்குண்ணா. அண்ணா 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 வேணாண்ணா. அண்ணா சுத்தி 10 கேமரா, 3 ஜட்ஜ், இத்தனை கோடி மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? சைல்ட் அபியூஸ். What the fuck? லைவ் இமிடியேட்டா கட் பண்ண சொல்லு. ஓகே மேடம். டேய், நான் சொல்ற வரைக்கும் பணம் லைவை கட் பண்ணக்கூடாது.
ரியாலிட்டி ஷோன்ற பேர்ல இத்தனை குழந்தைங்களை வச்சு சைல்ட் அபியூஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. குட் டச்ன்றீங்க, பேட் டச்ன்றீங்க, எங்க தொட்டா தப்பு அங்க தொட்டா தப்புன்றீங்க. ஆனா எங்க தொட்டா தப்பு அதே இடத்த கேமரா பண்ணி தொட்டா அது சரியாயிடுமா? 40 வயசு பொம்பளை ஒரு 7 வயசு குழந்தைய பார்த்து நீ தான் என் பாய் ஃப்ரெண்டு, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு முத்தம் விடு, நான் சைல்ட் அபியூஸ் தானே. அதை தானே இந்த ஆங்கர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதையே வெக்கமே இல்லாம கை தட்டி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஏய் ஏண்டா குழந்தைங்களை வச்சு என்னடா கான்செப்ட் பண்றீங்க? இவளை அவன் வச்சிட்டு இருக்கான், அவளை இவன் வச்சிட்டு இருக்கான், கள்ளக்காதல், ஃபர்ஸ்ட் நைட்டு, இதெல்லாம் உங்க குழந்தைங்க நடிக்கலாம். ஆனா செக்ஸ் எஜுகேஷன் மட்டும் தப்பு. அது குழந்தைங்க மனசை தேவையில்லாத யோசனை உண்டாக்கிடணும். இன்னும் சில பேர் பைத்தியக்காரத்தனமா பேசி தாண்டா இருக்கீங்க. குழந்தைகிட்ட அப்படி நடந்துகிட்ட பையனுக்கு வயசு 15. அந்த வயசுல அவன் அப்படி நடந்துக்குவோம் இல்ல அவனுக்கு அப்படி தோன்றதுக்கு என்ன காரணம்? இந்த ஷோ தானே. அவன் என் குழந்தைய ரேப் பண்ணல, அவனோட அப்பாவும் அம்மாவும் வந்து அவனையும் ரேப் பண்ணிருக்காங்க. இந்த ஷோ காமிச்சு அவன் மூளையை ரேப் பண்ணிருக்காங்க. என் பொண்டாட்டி பண்ண மாதிரி நான் எவ்வளவு சொன்னேங்க இதெல்லாம் நமக்கு வேணான்னு. ஆனா அவளுக்கு எல்லா குழந்தைங்கள மாதிரி தான் குழந்தை ஃபேமஸ் ஆனோம். ரோட்ல போகும்போது 4 பேர் பார்த்து நீங்க டிவில வரவங்க தானே, உங்ககிட்ட போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்கணும். இதுல என்னடா பெருமை இருக்கு? சி, கொலை பண்ணா கூட தான் டிவில வருவோம், திருநா கூட தான் டிவில வருவோம். 14 வயசு கீழே இருக்க குழந்தைய வேலைக்கு வச்சா அது தப்பு தானே? அதே குழந்தைய விடிய விடிய தூங்க விடாம ரியாலிட்டி ஷோன்ற பேர்ல டார்ச்சர் பண்ணா அது மட்டும் கரெக்டா? இங்கேயும் காசு தராங்கல்ல, அப்ப இதுவும் சைல்ட் லேபர் தானே? இந்த கொடுமை இதுக்கு அப்புறம் வேற எந்த குழந்தைக்கு நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இதே மேடையில உங்க எல்லாரும் முடியாத நான் சொல்லணும்னு நினைச்சேன். ப்ளீஸ் உங்க எல்லாரும் காலையே விழுந்து கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு உங்க குழந்தைகளை ஒரு குழந்தையா இருக்க விடுங்க. குழந்தைங்களோட அழகே அதோட ஃபெகிலித்தனம் தான். அது தயவு செஞ்சு நாசம் பண்றாதீங்க. இதுக்கப்புறம் உங்க குழந்தைங்களை இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோக்கு அனுப்புறது, வயசுக்கு மீறின விஷயங்களை சோஷியல் மீடியால பண்ண வைக்கிறது தெரிஞ்சு உங்க குழந்தைய நீங்க ஒரு ரேபிஸ்ட் கிட்ட கூட்டி கொடுக்கறதுக்கு சமம். ப்ளீஸ். நீ போய் விளையாடு. மா, பாப்பா நாளைக்கு ஆடிஷன்லாம் போக வேண்டாம். ஏங்க என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? நான் வீட்டில் வந்து சொல்கிறேன், நேரில் சொல்கிறேன். அப்புறம் சாரிம்மா. சாரியா? எங்க சாரிலாம் சொல்றீங்க? ஐ லவ் யூ. லவ் யூ டூங்க. நல்லா இருந்துச்சுப்பா. தேங்க்யூ சார். நாலுமே வித்தியாசமா ஒரு மாதிரி. தேங்க்யூ சார். ஆனால் இதில் எந்த கதையை பண்ணலான்னு தான் சார் ஒரு ஐடியா. நாளையுமே சேர்த்து ஒரே கதையா ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசருக்கு கதை சொல்கிற மாதிரி மொத்தமாக சேர்த்து ஒரே படமாக பண்ணால் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும்னு தோணுது சார். ஓ ஓகே.
ஆனா இந்த 4வது கதையில குழந்தைய வச்சு சொல்றீங்க. இந்த மாதிரி கண்டென்ட்லாம் குழந்தைய வச்சு எப்படி ஷூட் பண்றது? இல்லை சார், குழந்தைய வச்சு ஷூட் பண்ணும்போது நம்ம தப்பான டைலாக்ஸ் எதுவுமே ஷூட் பண்ண மாட்டோம் சார். அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி சாக்லேட் கொடுங்க, தமிழ் சினிமானா என்ன, இந்த மாதிரி அவங்கள பேச வச்சுட்டு டப்பிங் பண்ணும்போது பெரியவங்க சின்ன குழந்தைங்களுக்கு டப் பண்ணுறவங்களாம் அதே குழந்தை மாதிரி பேசுகிறவங்களாம் இருக்காங்க, அவங்கள வச்சு டப் பண்ணிப்போம் சார். குழந்தைங்களோட இன்னசென்ஸ் ஸ்பாயில் ஆகிற மாதிரி கண்டிப்பாக எதுவும் பண்ண மாட்டோம் சார். ஓ சூப்பர்ப்பா. தேங்க்யூ சார். உங்க பேரு? முகமது ஷெரீஃப் சார். உங்க அட்வான்ஸ் புடிங்க, உட்காருங்க. தம்பி, கண்டிப்பா நீங்க பெருசா வருவீங்க. தேங்க்யூ சார். அப்ப என்ன மறந்துடாதீங்க. சச்சா அதெல்லாம் இல்லை சார். அப்புறம் சார் இன்னொரு விஷயம். சொல்லுங்க. உங்க பொண்ணை நான் லவ் பண்றேன். என்னது? அவங்களும் என்ன லவ் பண்றாங்க. அதான் எங்க கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேசி. என்ன விளையாடுறியா? சார் ஒரு நிமிஷம் சார். யார்கிட்ட எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? எந்திரச்சு வெளிய போடா நாயே. சார் ஒரு நிமிஷம் சார். ஏடா ஒரு நிமிஷம்? ஓ இஷ்டத்துக்கு பேசுற? யார் பேசுறது தெரியுமா? ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம் சார். சார் 1:05 PM முன்னாடி நான் ஒரு வேலை வெட்டியில தான் சார். ஆனா இப்போ ஒரு படத்தோட டைரக்டர். அண்ட் அதை தாண்டி நீங்களே உங்க வாயால நான் பெருசா வருவேன்னு சொன்னீங்க. அதுக்கு உனக்கு படம் கிடையாது, ஒரு மயிறு கிடையாது. செக்க திருப்பி குடுறா. ஏன் ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்துட்டு ஏன் செக்கைய வச்சுக்கிட்டு ஏன் பொண்ணே திருப்பி கேப்பியா? தொலைச்சிடும் தொலைச்சு. யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க? எந்திரிச்சு வெளியே போடா நாயே. ஆனா சார் எனக்கு இன்னொரு விஷயமும் சொல்லணுமே. என்னடா? இப்போ உங்களுக்கு அஃபேர் இருக்குன்றது எனக்கு தெரியும். அண்ட் உங்க மாமனார் காசுல தான் நீங்க ப்ரொடியூசரா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ மாப்பிள நமக்குள்ள என்ன என்னங்க செக்க போறீங்க? படத்தை நல்லா பண்ணுங்க, ஒன்னையும் நல்லா பாத்துங்க, கை கொடுங்க. ஆல் தி பெஸ்ட். ஆனா மாப்பிள சும்மா சொல்லக்கூடாது. உங்களை வீட்டுல ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க. 4 பேர் நல்லா இருக்கணும்னா எதுவுமே தப்பு இல்லைல்ல. எவன் சொன்னா தப்புன்னு?